ஏன்னா இதோட பின்னணியம் என்ன அப்படின்னாக்க, போன போன ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய இறை பணியில நிறைய பிரிவுகள் இருக்கு. அதுல ஒண்ணு டீச்சிங், ஒண்ணு இந்த மாதிரி ட்ரைனிங்ஸு, அப்புறம் ஜிப்சிஸ் மத்தியில பணி செய்யறது, அடுத்தது தங்கள் உடலை விற்று தங்கள் வயிற்று பிழைப்புக்காக, வேற ஒண்ணுமே கிடையாது, தங்கள் பிள்ளைகளுக்காக இருக்கிற சென்னை பட்டணம் குறைந்து ஒரு 1500 பேர் இருக்கிறாங்க. அதுல ஒரு 150 பேரை எங்களுடைய சிசி, நாங்க 3 பேர் போட்டோ ஒன்று அனுப்பியிருப்போம் மணிப்பூர்ல கூட. பால் பிரகாசம் ஐயாவுடைய மகள் சோஃபி 150 பேரை சந்தித்து ரெண்டு ரெண்டு வீடுகள் இன்னைக்கு திருச்சபையா மாறி இருக்கு. நிறைய பேர் அதுல இருந்து வெளியில வந்திருக்காங்க. அவர்களுக்கான பணிகள் நிறைய செஞ்சுட்டு இருக்கோம். கடவுள் எங்கிருந்து உதவி செய்யறாரு எனக்கு தெரியவே தெரியல. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அங்க ஒரு மத்திய சென்னை பகுதியில ஒவ்வொரு வாரமும் ரெகுலரா அங்க பிரேயர் மீட்டிங் நடக்கும் 3 இடத்துல. அவங்க செய்யற கிறிஸ்துமஸ் என்று செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியாது அதை பத்தி. அப்படின்னா என்ன சொல்லப்போனா, அதுல அங்க இருக்கிற கிறிஸ்தவ பிள்ளைகள் தான் சொல்ல முடியும் என்னால. இல்லை, என்னுடைய மகள்கள் அவங்க எல்லாம் இல்லைங்களா. அவங்க சொல்லுவாங்க கிறிஸ்டியன்ஸ் சொல்லும்பொழுது எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே எங்க ப்ரொஃபஸர், நாங்க ப்ரொஃபஸர் 2 பேர், ரெவரண்ட் பால் பிரகாசம் அண்ட் மைசெல்ஃப், என்னடா பண்ணலாட்டு எதனா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பா நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணோம்னாக்கா, ஒருத்தர்கிட்ட ஃபோன் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு இது இருக்கு. ஏன்னா அவங்க இந்த இதுக்கு உதவிகள் செய்யறாரு அவங்க அந்த குடும்பமே. அவங்க வழியா ஒரு 3 குடும்பம் சேர்ந்து 2 நாள் இதே மாதிரி தான். ஏன் இதை சொல்றேன்னா, இது எப்படி நடந்ததுக்காக 2 நாள்ல ஒரு 2 ஏசி பஸ் பண்ணி ஃபுல்லா அவங்கள, அதுல 110 பேர், ஆக்சுவலி 120 பேர் இல்லைங்களா, அவங்கள அதுல அழைச்சிட்டு மகாபலிபுரத்துல ஒரு சிஎஸ்ஐ சர்ச், சிஎஸ்ஐ சர்ச் தான் நாங்க அந்த நாட்கள் எங்களுடைய மாணாக்கர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவருடைய மாணாக்கர் அவங்க சர்ச்ல சேர்த்து 2 நாள்ல ஏற்பாடு பண்ணாங்க. 2 நாள்ல ஏற்பாடு பண்ணி அவங்களை எல்லாரும் கூப்பிட்டு போகணும். அங்க இருக்க வாலிய பிள்ளைகள் நல்ல உணவு, ரொம்ப சுவையான ஒரு காலை டிஃபன், மத்தியானம் சாப்பாடு, மத்தியானத்துக்கு மேல நல்ல விளையாட்டு. அது வாலிப பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைங்க நிறைய விளையாட்டுகள் நடத்தி கிஃப்ட்ஸ் கொடுத்தாங்க. இவங்க இந்த பிள்ளைகள் எல்லாம் அழுதுட்டாங்க. எங்களுக்கு இந்த மாதிரி தெரியவே தெரியாது, இந்த அனுபவம் இல்லை. யோசிக்க, நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம், இந்த அனுபவம் இல்லாத எவ்வளவு பேர் இருக்கிறாங்க இல்லைங்களா. உடனே அங்க இருக்க இன்னொரு சைடுல இன்னைக்கு ராத்திரி அவன் நல்ல உணவு கொடுக்கணும், ஒரு பெரிய ஹோட்டல்ல கொண்டு உணவு. ஏன்னா இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் ஏசு சொன்னார். பசியா இருந்தேன், உணவு கொடுத்தீர்கள், நிர்வாணமாயிர உடை கொடுத்தீர்கள், சிறைச்சாலை, இதெல்லாம் சிறைச்சாலை தான். மணிப்பூர் இந்த மாதிரி பிள்ளைகள் என்னை சந்தித்தீர்கள், எங்களை ஆறுதல் படுத்தினீர்கள். இதெல்லாம் இதுக்கு ஆழமெல்லாம் தெரிய வருது இல்லைங்களா. அதனால நம்ம நம்ம சிந்தித்தோம் என்று சொன்னால் கடவுள் செயல்பட உதவி செய்கிறார். இதுதான் நான் ஷேர் பண்ண விரும்புறது. இன்றைய இந்த இந்த முறை நம்ம கமாலியல் பைபிள் காலேஜ் வழியாக இல்லைங்களா உங்களை எல்லாம் சந்திக்கிறது. இந்த கமாலியல் பைபிள் காலேஜ் ஆரம்பிச்சு நிறைய பேருக்கு இது பிரயோஜனமா இருக்க கடவுள் உதவி செய்கிறார். நிறைய பேர் ஒவ்வொரு வருஷம் குறைஞ்சது ஒரு 6000 பேர் குறையாம இங்க படிக்கிறாங்க, நம்முடைய கமாலியல் பைபிள் காலேஜ்ல படிக்கிறாங்க. உண்மையிலே சொல்லணும்னா எங்களுக்கு தெரியும், எங்க கூட இருக்கிற மற்ற ப்ரொஃபசர்ஸ்களுக்கு தெரியும். அவங்க சொல்லுவாங்க, உலகத்துல இந்த மாதிரி ஒரு லெசன்ஸ் யாருமே கொடுக்கறது கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த ஜூம் மீட், கமாலியல் பைபிள் காலேஜ் ஜூம் மீட்டை நம்ம ஆரம்பிச்சு, ஜூம் மீட்ல 4 வருஷமா நிறைய பாடங்கள் நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். கடவுளுக்காக, கடவுளை குறித்து நான் அதிகம் அறிந்து கொள்றது. அப்ப இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல நான் நன்றி சொல்லணும்னாக்க, ஏன்னா வந்துட்டார், அதுக்காக நான் டைம் இழுத்தேன். 2 நிமிஷத்துக்கு மேல பேசக்கூடாது அதிகமா எல்லாரும். கிறிஸ்துமஸ் காலத்துல கடவுளுக்கு நன்றி சொன்னா ஒண்ணு மணிப்பூர் இல்லைங்களா. ஒரு மணிப்பூர்ல கடவுள் எங்களை சுகபத்திரமாக
சாவின் விளிம்பிலிருந்து 2 முறை எங்களை விடுதலையாக்கினார். நீங்க செல்ல வேண்டிய தூரம் அதிகம்னு சொல்லியிருந்தாரு. அது ஒரு விஷயம். ஒரு 76 வயசுல ஒரு 50 வருஷம் தனியா பிரிச்சு 50 வருஷம் அவருக்குன்னு இறை பணியாற்ற உதவி செய்தார். அதற்காக கடவுளுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த மாதிரி தங்கள் உடலை விற்று இருக்கிற இந்த பிள்ளைகள் பல மறுவாழ்வுக்கு கடவுள் எங்களுக்கு வழிகாட்டுகிறார், உதவி செய்கிறார். அதற்காக கடவுளுக்கு நன்றி சொல்றேன். இந்த கிறிஸ்துமஸ் காலம் இப்படியாக உதவி தேவைப்படுகிறவர்களுக்கு உதவி சென்றடையணும். அது கடவுள் எனக்கு செய்கிறாருக்கா நன்றி சொல்றேன். மீதி நேரத்தை எல்லாம் எடுத்து செய்யறவர் வந்து நம்ம ஸ்டான்லி ஐயா. அவர்கிட்ட ஒப்படைக்கிறேன். அவர் சொல்லுவார் என்ன செய்யணும். எனக்கு கொஞ்சம் லேட் ஆனா நான் கொஞ்சம் இழுத்துட்டேன். 2 மினிட்ஸ்க்குள்ளே சொல்லணும். மேக்ஸிமம் 2 மினிட்ஸ் 1.5 to 2 மினிட்ஸ் நினைக்கிறேன். அப்படிதான் போட்டிருக்காரு. ஸ்டான்லி ஐயா, உங்கள் நேரம். தேங்க்யூ ஸோ மச் ஐயா. நம்முடைய கமலியல் ஜூம் மீட்டிங்ல கலந்து கொண்டிருக்கக்கூடியதான அனைத்து இறைப்பணியாளர்களுக்கும், இறைப்பணி செய்யக்கூடியதான அருள் சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் இந்த கிறிஸ்துமஸ் நன்றி அறிதலின் வழிபாட்டினுடைய நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இப்பொழுதும் நமக்கு அந்த டைம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஐயா தான் டேவிட் ஐயா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இது டேவிட் ஐயா இன்னும் வரல போடுறியா, என்ன பண்றது? அப்ப நம்ம யாரோ ஒருத்தர் ஜோம் பண்ணி அவர் இடையில ஏதாவது ஜெபம் பண்ணிட்டோம் ஐயா, ஜெபம் பண்ணிட்டோம். நம்ம ப்ரொசீஜர் போகலாம். டேவிட் ஐயா உடனே அப்படி கொடுத்துருங்க. டாக்டர் ஐயா வந்து அப்படி இடையில விட்டுருங்க. ஒரு 1.5 நிமிஷம் இல்ல ஒரு பாட்டு பாடுனா நீங்க சொன்ன மாதிரி ஒரு சரணம் பாடலாம். இல்ல நானு கடவுளுக்கு நன்றி சொன்ன கிறிஸ்துமஸ் காலத்துல இந்த கமாலியல் பைபிள் காலேஜ்னால எனக்கு என்ன நன்மை, இந்த ஜூம் மீட் அதனால என்ன நன்மை, எனக்கு எப்படி பிரயோஜனமா இருந்து அப்படிங்கிற நீங்க சொன்ன இந்த விஷயம்தான். இது தொடர்ந்து போயிட்டே இருக்கட்டும். அவங்க வந்த உடனே அவங்களே பண்ணிங்க ஐயா. தேங்க்யூ. ஓகே ஓகே, நன்றியா. இப்போ நம்ம பேர் கொடுத்திருக்கிறத வந்து அப்படியே நம்ம அதை அப்படி வரிசை கிரமமாக அதை பண்ண நல்லா இருக்கு. அடுத்தது ஒரே நிமிஷம், இன்னொரு ஐயா போன் அந்த லிஸ்ட் போட்டிருந்தேன் இல்லைங்களா, சாட் போட்டிருந்தேன் இல்லைங்களா, அது இருக்குங்களா ஐயா? இல்லன்னா இதுல இருக்கிற இந்த வரிசை எப்படியே வந்துருங்க ஐயா. ஓகே ஐயா, இதுலயே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு விசிபிளா இருக்கு இதுல பேரெல்லாம் இல்லையா? ஓகே, விசிபிளா இருக்கு இல்லையா எல்லாருக்கும்? அப்படியே வரிசையா வந்துட்டோம் இதுலயே. ஓகே, அப்படி ஐயா இப்போ பாஸ்டர் எஸ்கே ஞான முத்துங்களா? ஐயா பாஸ்டர் ஞானமுத்து ஐயா தொடங்குங்க. அடுத்தது எலிசபெத் தேவராஜ் அவர்கள். அடுத்தது கீழே இருக்கக்கூடியதான விமலா சுந்தர். அது வரிசையா வரட்டும். ஓகே, விமலா சுந்தர். அப்படி நீங்க பால் ஸ்ரீதரன் ஐயா, இப்படி ஒவ்வொருத்தரா நீங்களே சாந்தகுமாரி அம்மா, எல்லாரும் கொஞ்சம் அப்படி ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு பாடல்ல ஒரு சரணம் அல்லது கமலியல் பைபிளுடைய காலேஜினுடைய, அதாவது நம்ம ஜூம் மீட்டிங்கினுடைய இதுல நான் என்ன பயன்பட்டு இருக்கிறேன், இதுல எவ்வளவு எனக்கு பிரயோஜனமா இருந்திருக்குது அப்படிங்கிறத பகிர்ந்து கொள்ளலாம். அதுல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு, அதே நேரத்துல நம்முடைய குடும்பங்கள் அத ஒரு தனிப்பட்ட ஜெப குறிப்புகள் சொல்லிக்கலாம். ஓகே, தொடங்கலாம் ஐயா, தொடங்கலாம். பாட விரும்புறவங்க பாடலாம், பாட விரும்புறவங்க. மற்றபடி அடுத்தது நீங்க ரெண்டாவது இந்த நன்றி, அதாவது இந்த இதனால உங்களுக்கு என்ன பயன் அப்படிங்கிறது குறிச்சு நீங்க எங்க இருக்கிறீங்க சொல்லிடுங்க. இடம் சகோதரி எலிசபெத் செட் ஆயிட்டீங்களா? சூப்பர், வாங்க வாங்க வந்துட்டு. கடவுள் நல்லவர், கர்த்தர் நல்லவர். முதலாவது ரெஸ்பெக்டட் அட்மின்ஸ்க்கு எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட். நான் 6 months கிளாஸ் வரேன். ஆனா இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் ஜூம் மீட் அட்டென்ட் பண்ணிருக்கேன். ஏன்னா 3 பிள்ளைங்க இருக்கனால என்னால ரெகுலரா அட்டென்ட் பண்ண முடியாது. இன்னைக்கு கண்டிப்பா பண்ணி ஆகணும்ன்றதுக்காகவே நான் பிரயாசப்பட்டு இங்க வந்து உங்க மத்தியில் அமர்ந்திருக்கிறேன். முதலாவது தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா பாஸ்டர் அம்மாவா இருந்தாலும் நிறைய காரியங்கள் வந்து நான் இந்த ஜூம் மீட் மூலியமா தான் கற்றுக்கொண்டேன்.
இது ஃபர்ஸ்ட் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். 2வது எங்க ஹஸ்பண்ட் தான் இதுல இணைச்சு விட்டாங்க. பாஸ்டர் தேவராஜா. அவங்க செகண்ட் இயர் படிக்கிறாங்க ஜிபிசில. நான் ஃபர்ஸ்ட் இயர் என்ன ஜாயின் பண்ணியிருக்காங்க. அடுத்தது உங்களை போன்ற நல்ல ஆவிக்குரிய தகப்பன்கள். எனக்கு ரவீந்திரன் ஐயா பார்க்கும்போது என்னுடைய தகப்பனுடைய ஒரு ஃபீலிங் தான் இருக்கும். அது என்னன்னு தெரியல. நான் சென்னை தான், பட் மேரேஜ் ஆகி வந்து 12 இயர்ஸ் ஆயிடுச்சு. 2012ல மேரேஜ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் மோகன் சர்ச் என்எல்ஏஜில இருந்தது. நான் யூத் மினிஸ்ட்ரியில இருந்தேன். ஆனா கர்த்தர் நல்லவர். அப்பெல்லாம் நான் டைம் இருந்துச்சு, ஆனா என்னால பைபிள் காலேஜ் அட்டென்ட் பண்ண முடியல. பிகாஸ் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் எம்பிஹெச்ஆர். இப்ப பிள்ளைங்க ஆயிட்டு, ஆனாலும் தேவ கிருபையினால இந்த ஜிபிசி மூலியமா நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்தார். அநேக காரியங்கள் ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. ஒரு கிளாஸ் வந்து போட்ட உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எப்ப அதை கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெசேஜோ இல்ல அந்த யூடியூப் ஐயாவோட இது போடும்போது, அதே மாதிரி டேவிட் ஐயா போடக்கூடிய அந்த ஹிஸ்டரி ஆஃப் ஹிஸ்டரி அந்த ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸும் என்னால உடனே பண்ணவே முடியாது, கேட்க முடியாது. பிகாஸ் 3 பேரும் ஒவ்வொரு ஸ்டேஜ். பெரியவ 7th, சின்னவ 2nd ஸ்டாண்டர்டு, தம்பி 2.5 வயசு. இப்ப தம்பி எங்க பாஸ்டரோட வெளியே போயிருக்காப்புல. அதனாலதான் நான் வந்து உட்கார்ந்துருக்கேன். அதனால ஆண்டவர் கிருபையா இருக்காரு. ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா, நிறைய காரியங்கள், ஆழமான சத்தியங்களை எளிமையான முறையில கொடுக்கக்கூடிய ரவீந்திரன் ஐயா மற்றும் கூட இருக்கிற எல்லா அட்மின்ஸுக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவாதி தேவன் உங்களுக்கு தீர்காயுசு கொடுக்க முடியாது. எங்களுடைய பர்சனல் ஜபத்துல நாங்க வைக்கிறோம். ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட். நாங்க வந்து ஒரத்தநாடு, தஞ்சாவூர்ல ஒரத்தநாடு பகுதி, பட்டுக்கோட்டைக்கும் தஞ்சாவூருக்கும் நடுவுல இருக்கோம். இந்த ஏரியா பத்தி சொல்லணும்னா வெரி தீகா, ஆர்எஸ்எஸ், பிஜேபி எப்படியெல்லாம் ஒரு டிராக்ஸ் கூட நாங்க ஈஸியா கொடுக்கவே வாய்ப்பே கிடையாது. ஒரு எண்ணிக்கை அளவுலதான் சபைகள் இருக்குது. அதுவும் மறைமுகமா தான் இருக்குது. ஒரு பெரிய லெவல்ல ஒண்ணும் மெயின்ல இல்ல. சிஎஸ்ஐ சர்ச்சஸ் எல்லாம் இங்க இருந்திருக்கு எங்க பக்கத்து தெருவுலயே. ஆனா அது ரொம்ப பிரச்சனையாகி அனுப்பிட்டாங்க. சோ நாங்களும் வீட்டு ஜெப வீடு மாதிரிதான் வச்சு நடத்துறோம். சோ எங்க ஏரியாக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. கர்த்தர் கொடுத்த தரிசனம் எங்க வாழ்க்கையில ஊழியங்கள்ல நிறைவேறணும், தேவ சித்தம் செய்யணும். அதுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. இந்த ஜிபிசி மீட்டிங் மூலமா தேவன் எங்களுக்கு கொடுத்த நல்ல தருணத்துக்காக உங்க அனைவருக்கும் நன்றி சொல்லுங்க. சாரி உங்களை டிஸ்டர்ப் பண்றேன். கேரளா ரவுண்டுக்காக நாங்க பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். சோ கிறிஸ்துமஸ் மந்த்தாலே, இந்த டிசம்பர் மந்த்தாலே எல்லாருக்குமே ஃபுல்லா சர்ச் ஆஸ் அ பிரீஸ்டா நாங்க ஃபுல்லா பிஸியா இருக்கிறவங்க. சோ முதல் முறையா இந்த ஜூம் மீட்டிங்ல கலந்துக்கிற வாய்ப்பை ரொம்ப நாளைக்கு பிறகு நான் பெறுகிறேன். என்னை அன்போடு அழைத்த அருமையான நம்முடைய பேராசிரியர் ரவீந்திரன் ஐயாவுக்காக, என் அருமையான பாஸ்டர் ஸ்டான்லி அவர்களுக்காக, நம்முடைய பென்சாம் ஐயா அவர்களுக்காக, இன்னும் டாக்டர் ராஜ்குமார், எல்லாருமே உங்களை வந்து நான் ஜூம் மீட்டிங் வந்து கலந்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். நான் முடியல. சோ இன்னைக்கு எப்படியாவது எங்க முகத்தை காமிச்சதுங்கிறதுக்காக தான் இந்த மீட்டிங்ல கலந்துக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். இந்த ஜூம் மீட்டிங் மூலமாக கடந்த 6 மாதமாக ஒருவேளை இந்த ஜூம் அந்த நம்ம ஜிபிசி பாடங்களை ஒழுங்கா ரெகுலர் இல்ல, ஆனா இப்ப வர்ற ஜனவரில இருந்து எல்லா வாரமும் பாடங்களை அனுப்பிடுவோம். இப்ப நான் நல்ல நார்மலா சர்ச்சுக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கிறேன். சோ எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிட்டுது. இந்த சர்ச்சில் நல்ல டைம் இருக்குது. சோ கடவுளுடைய வார்த்தைகளை இந்த பாடங்கள் மூலமா நடத்துவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். சோ இந்த ஊழியர்களுக்காக தொடர்ந்து நீங்க ஜெபம் பண்ணிக்கிடுங்க. பேராசிரியர் ரவீந்திரன் ஐயா, ஸ்டான்லி ஐயா, டாக்டர் ராஜ்குமார் ஐயா, நம்ம பென்சாம் ஐயா, எல்லாருக்கும் எங்க அன்பான வாழ்த்துக்கள். எங்க ஊழியர்களுக்காகவும் நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிங்க, குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணிக்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. ஒரு ஜெபம் ஐயா. ஜெபிப்போம். கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, எல்லா ஜனத்திற்கும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் வண்ணமாக, இருளில் வாழ்ந்த மக்களுக்கு வெளிச்சத்தையும், நம்பிக்கை இழந்த மக்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும் வண்ணமாக, உடைந்த உள்ளத்தை தேற்றும்படிக்காக, கட்டுண்டவர்களை விடுதலையாக்கும் வண்ணமாக, பெத்தலில் பாலனாக அவதரித்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பிறப்பின் மேன்மையை இந்த காணொலி காட்சிகள் மூலமாக கொண்டாடி எங்கள் அன்பையும் எங்கள் ஐக்கியத்தையும் பலப்படுத்த ஆண்டவர் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. இந்த ஜூம் மீடியாவுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஜிபிசி டிசம்பர் யூனியன்ல இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. குறிப்பாக பேராசிரியர் ரவீந்திரன் ஐயா அவர்களுக்காக, டாக்டர் ராஜ்குமார் ஐயா அவர்களுக்காக, பென்சாம் ஐயா அவர்களுக்காக, ஸ்டான்லி அவர்களுக்காக, இன்னும் ஜான்ராஜன் ஐயா அவர்களுக்காக, ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு இடையே நீங்க கொடுத்த அந்த அன்புக்காக, ஐக்கியத்திற்காக ஸ்தோத்திரம் ஐயா. பெத்தலில் பாலனாக பிறந்த நீர் எங்களுடைய உள்ளங்களிலும் எங்களுடைய இல்லங்களிலும் பிறந்து இந்த பண்டிகை காலங்களும் வருகிற புதிய ஆண்டையும் எங்களுக்கு நன்மையாலும் கிருபையாலும் முடிசூட்டி எழ வேண்டும் என்று பாலனாக அவதரித்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். டாக்டர் ஐயா தொடங்கலாம் ஐயா. ஐயா கேக்குதா நான் பேசுறது? நல்லா கேக்குதியா? நல்லா. ஓகே.
ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாள்ல ஸ்டான்லி ஐயா எடுத்த முயற்சிக்காக அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து இந்த நாள்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு பரிமாற்றங்களை செய்து கொள்வதற்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாகவும் இந்த நேரத்துல கடந்து வந்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கும் கூட இந்த நேரத்துல உங்க கூட எல்லாத்தையும் பாக்குறது ரொம்ப சந்தோஷம். விசேஷமா டேவிட் ஐயாவோட சர்ச்சை பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் ஊழியத்துக்காக பஜனைக்காக போயிட்டு இருக்காங்க. இந்த கமாலியல் பைபிள் காலேஜ் பத்தி 2 வாரத்துல சொல்லணும் அப்படின்னாக்கா, அநேகருடைய அறிவு கண்களை திறந்த ஒரு கல்லூரின்னு சொல்லணும் ஆக்சுவலா. அதாவது கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிற அல்லது ஊழியர்கள் என்று சொல்லப்படுகிற அநேகருக்கு சில உண்மைகளை புட்டு புட்டு வைத்த கல்லூரி தான் இந்த கமாலியல் வேதாம கல்லூரி. சொல்லுவாங்க, ஐயா நலமானதை சோதித்து பார்த்து எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். உங்க விசுவாசமே ஆடி போற மாதிரி இருந்தாலும் கடைசியா ஆண்டவருடைய பிள்ளைகள் விசுவாசத்தை வழி விலக போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நாங்களாம் உதாரணம். அதுக்கு நிறைய காரியங்களை இந்த கமாலியல் பைபிள் காலேஜ்ல இருந்து கற்றுக்கொண்டோம். எங்களுடைய விசுவாசம் உறுதிப்பட்டது. எங்களுடைய ஊழியத்தின் பாதையிலும் அநேகரை தவறான வழியிலிருந்து திருப்பும்படியாக இந்த வேத பாடங்கள் மிக உதவியாக இருந்துச்சு. எஸ்பெஷலி ரெவரண்ட் ரவீந்திரன் ஐயாவோட கிளாஸஸ். நான் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் எனக்கு டியூட்டியில இருக்கிறதுனால நான் ஆன்லைன்ல கலந்துக்க முடியாது. ஆனா பின்னாடி யூடியூப்லயும் அதுலயும் கேட்கறது வழக்கம். அதுல அநேக காரியங்கள் விளக்கங்கள் இருந்துச்சு, இன்னும் இருக்கு. சிஸ்டர் சொன்ன மாதிரி, எலிசபெத் சிஸ்டர் சொன்ன மாதிரி ஒரு அருமையான வேதாம கல்லூரி. இலவசமாக கர்த்தருடைய வசனத்தை, கர்த்தருடைய என்ன சொல்றது, வேதத்தின் கோட்பாடுகளை அநேகருக்கு அளிக்கும் விதமாக தங்களுடைய நேரத்தை, மெயினா நேரத்தையும் பணத்தையும் செலவு பண்ணினது டேவிட் ஐயா. அது மறக்கவே முடியாது. அவருக்கு எங்களுடைய மாணவர்களாக எங்கள் அனைவரின் சார்பாகவும் அவருக்கு உளமார்ந்த நன்றிகள். ஒவ்வொரு பாடத்தையும் அவர் உண்டாக்குறதுக்கு எத்தனையோ மணிக்கணக்கான நேரங்கள் அவங்க செலவு பண்ணியிருக்கிறாங்க, ரவீந்திரன் ஐயாவும் அவங்களும். அது போக நம்ம குரூப்ல பாத்தீங்கன்னா ஜான் ராஜையா, பென்சாம், ஆரன், ரெவரன் ஸ்டான்லி, கனகராஜ், இந்த நிறைய பேர் சொல்லிட்டே போலாம், திருஞானம், இவங்க எல்லாமே கேள்விகளை கேட்டு பதில் சொல்லி கருத்து பரிமாற்றங்கள் செய்து தவறுகளை சுட்டி காட்டி சரியானவைகளை ஏற்றுக்கொண்டு இப்படியாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இத்தனை பேரும் அதுல போக கிட்டத்தட்ட நிறைய பேர் சைலண்ட் அப்சர்வர்ஸ், என்னையும் சேர்த்து. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நானும் அமைதியா இருந்துக்குவேன். சில டைம்ல மட்டும்தான் என்னுடைய கருத்துக்களை சொல்லுவது வழக்கம். ஆனா எல்லா கருத்துக்களையும் படிப்பேன். இந்த மாதிரி சொல்ல போனாக்க அநேக வேத பண்டிதர்களை உருவாக்க காரணமாக அமைந்தது நம்முடைய கமாலியல் பைபிள் காலேஜ். என்னால் அது மறுக்க முடியாத உண்மை. நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது. அநேகருக்கு இது ஒரு கண்களை திறக்கிற, அறிவு கண்களை திறக்கிற ஒரு பாடசாலையாக அமைந்திருக்கிறது. அதே மாதிரி இந்த நம்ம ஜூம் டிசைபிள்ஸ் மீட் நடத்துறோம். பைபிள் காலேஜ் ஒரு பக்கம், ஐயா அதுல ஆன்லைன்ல வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டு இருக்கிறாங்க. அது போக இந்த டிசைபிள்ஸ் மீட்ல பாத்தீங்கன்னா அநேக காரியங்கள், கும்ரான் குகை சுருள்கள் பத்தியும், அப்புறம் அட்வென்ட் பத்தியும், ஞானஸ்நானம் பத்தியும், அபிஷேகம் பத்தியும், இந்த மாதிரி அநேக தலைப்புகள்ல கவுன்சிலிங், ஆலோசனை, குடும்ப ஆலோசனை, பிள்ளைகளுக்கான ஆலோசனை அப்படின்னு சொல்லி பல வேறுபட்ட தலைப்புகள்ல பேராசிரியர் ரவீந்திரன் ஐயா கிளாஸ் எடுத்தாங்க. இந்த கிளாஸஸ் எல்லாம் எங்கேயுமே கிடைக்காது. சொல்ல போனா ரொம்ப ஹைலி ப்ரொஃபஷனல். இதுக்காக அநேக காசை கொடுத்துதான் இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ண வேண்டியது இருக்கும். எங்க கிறிஸ்தவ எஜுகேஷன்ஸ்ல இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல போனாலுமே, கிறிஸ்தவ கல்லூரிகள் அல்லது கிறிஸ்தவ பல்கலைக்கழகங்கள், யூனிவர்சிட்டிஸ் எங்க போனாலுமே ஃப்ரீயா ஒண்ணுமே தரவே மாட்டாங்க. இந்த பெரிய பெரிய அது ரொம்ப என்ன சொல்றது, களஞ்சியம், ட்ரெஷர். திஸ் ஆர் ஆல் ட்ரெஷர்ஸ். கிடைக்க அறியாதான பொக்கிஷங்களை ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகள் மூலமாக நமக்கு கொடுக்கிறாரு. ஒருவேளை இலவசமா கிடைக்கிறதுனால அதோட அருமை நமக்கு புரியலையோ என்னவோ தெரியல. எப்பவுமே அந்த 30 பேர் 40 பேருக்கு மேல அது ரீச் ஆகுறது இல்லை. ஆனாலும் என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய எதிர்பார்ப்பு, ஜெபம் என்னன்னா, கேட்கிற அந்த 30-40 பேருமே உலகத்தை கலக்குகிறவர்களாக, அநேகருக்கு பயனளிக்கிறவர்களாக, அநேகரை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வருவர்களாக மாற வேண்டும் என்பது என்னுடைய ஜெபம். சில காரியங்கள் நிறைய பேர் எல்லாத்துக்குமே ஒத்து போற மாதிரி இருக்கவே இருக்காது. கமாலியல் பைபிள் காலேஜ்லயும் சொல்றேன் நானு, அவங்க அனுப்புற பாடங்கள்லயும் அப்படித்தான், அது போக நடத்துகிற கருத்து பரிமாற்றங்கள் அப்படித்தான். எல்லா கருத்துமே எல்லாராலும் ஒத்துக்கொள்ள முடியாது, என்னையும் சேர்த்து. ஆனா
நம்ம எல்லாருமே 5 பேர்ல ஒரு மாதிரி இருக்கிறது இல்ல. ஒரு குடும்பத்துல எல்லாருமே ஒரே லெவல்ல நம்ம பயணிக்கிறது இல்ல. எல்லாரும் ஒவ்வொரு லெவல்ல பயணிக்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய அளவு வேற, நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிகள் வேறு வேறு விதமாக இருக்கிறது. நம்முடைய ஆண்டவருக்கு நமக்கும் உள்ள உறவுல இருக்கிற இதே கூட வித்தியாசங்கள் நிறைய இருக்கு. அப்போ சோ அந்த கருத்து வேறுபாடுகள் வரத்தான் செய்யும். ஆனாலும் வந்து அந்த கருத்து, அதாவது என்ன சொல்றது, மேஜர் டாக்டரின் மைனர் டாக்டரின் சொல்லுவோம். பெரிய கோட்பாடுகள்ல வந்துட்டு ஒன்றிணைந்து போவது, சிறிய கோட்பாடுகள்ல வந்து வேறுபாடுகள் வரும். அது சகஜம், அது ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதுதான். அதுதான் நம்முடைய பைபிள் காலேஜ்ல இருக்கிறது, நம்முடைய ஜூம் மீட்டிங்ல இருக்கிறது அந்த காரணம் தான். ஐயா அப்படிதான் சொல்லுவார், நான் சொல்றதான் சரின்னு சொல்றேன் அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம், உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்க எடுத்துக்கோங்க அப்படிம்பார் ரவீந்திரன் ஐயா. உங்களுக்கு என்ன தோணுதோ, உங்களுக்கு நல்லதா தோணுச்சுன்னா எடுத்துக்கோங்க, என்னுடைய கருத்தை நான் யாருமேதும் திரிக்க விரும்புவதில்லை அப்படின்னு சொல்லுவார். அது வந்து உண்மையான நம்முடைய காலேஜுக்கே வந்து அது ஒரு கோட்பாடு மாதிரி நமக்கு. அது தட்ஸ் த பிரின்சிபல் ஃபார் அவர் பைபிள் காலேஜ். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஏன்னா நமக்கு ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார், நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் அவர் வாசம் செய்கிறார். அப்போ நமக்கு நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஏற்ற விதமாக தேவையான காரியங்களை நமக்கு கரெக்டா சொல்லி கொடுத்து கொண்டுட்டு போயிட்டே இருப்பார். அதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி, ஆண்டவருடைய கிருபை. நம்ம அப்படி நடத்தி போயிட்டே இருப்பார். நமக்கு அந்த லெவல்ல ஏற்றுக்கொள்ள முடியாத காரியங்களை அவர் ஒதுக்கி விட்டு அழகா போயிட்டே இருப்பார். அதைத்தான் வந்து நம்ம பேராசிரியர் சொல்றது, கவனமா இருக்கிறது அதுதான். அது போக சோசியல் எலிமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அதுல ஏகப்பட்ட சோசியல் எலிமெண்ட்ஸ் இருக்கு நமக்கு, பெனிஃபிட்ஸ். அதாவது அதோடைய நிறைகள் என்று சொல்ல போனாக்கா கவுன்சிலிங் வந்து நம்ம சாதாரணமா கவுன்சிலிங் கோர்ஸ் படிக்கிறதுக்கு we have to pay money and we have to spend months of time. அதை வந்து 10 வாரத்துல வந்து அழகா வந்து 15 வாரத்துல அழகா எடுத்தாரு கிளாஸ். ஏன்னா கவுன்சிலிங்க்கு வந்து டிகிரியே கொடுக்குறாங்க, ஃபேமிலி கவுன்சிலிங், சில்ட்ரன்ஸ் கவுன்சிலிங், அடல்ட் கவுன்சிலிங் சொல்லி அது நம்முடைய பைபிள் காலேஜ்ல ஃப்ரீயா கொடுக்குறோம். அதே மாதிரி அநேக காரியங்கள் இருக்கு. அது போக இன்னொரு மிக முக்கியமான காரியம், நமக்குள்ள ஒரு ஒற்றுமை உண்டாச்சு. எந்தெந்த இடத்துல இருக்கிறோம், நானு துபாய் யுஏஇல இருக்கிறேன், பென்சாம் பிரதர் கத்தார்ல இருக்கிறாரு, இன்னும் சில பேர் மலேசியால இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் வேற 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 கண்ட்ரிஸ். இந்தியாலே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல கொஞ்சம் பேர் பாம்பேல இருக்கிறாரு, ஐயா டேவிட் ஐயா மும்பைல இருந்து கலந்துக்கிறாரு, ஜிசவுசா அவர் குஜராத்ல இருக்கிறாரு. நிறைய பேர் தெரிஞ்சவங்க மட்டும் சொல்றேன், தெரியாதவங்க எல்லாம் சிஸ்டர் கூட சொன்னாங்க தஞ்சாவூர் பக்கத்துல ஒரு வில்லேஜ்ல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பல இடங்கள்ல இருந்து நம்ம என்ன பண்றோம், நம்ம எல்லாரும் ஒன்றாக இணைய வாய்ப்பு கிடைத்தது கமாலியல் பைபிள் காலேஜ்னாலதான். அதற்கு நான் நன்றி சொல்கிறேன். எனக்கு நேரடியா பார்த்தது வந்து நான் ஜான் ராஜையா மட்டும்தான் நான் நேரடியா பார்த்திருக்கிறேன் இத்தனை பேர்த்துல. இப்ப யாரையும் நான் நேரா பார்த்ததே கிடையாது இது வரைக்கும். மெசேஜ்ல தான், இந்த ஆன்லைன்ல பார்த்ததோட சரி, என் பேரை தெரியும், இங்க இருக்கிறேன்னு தெரியும். ஆனா முதல் முறையா நான் யாரையுமே ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்ததே இல்லை. என்ன ஒரே ராஜையா மட்டும் பார்த்தேன். மதுரைக்கு வந்தபோது ஒரு நாள் திருச்சிக்கு வந்து என்னை வந்து பார்க்க வந்தார். ஆனா உங்களை எல்லாத்தையும் வந்து சகோதரனாக, சகோதரர்களாக என்னால பார்க்க முடியுது. எதனாலன்னா இந்த பைபிள் காலேஜோட நம்ம ஒற்றுமை, கடவுள் கொடுத்த ஒரு கிருபை, ஆவியானவருடைய ஆளுகைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலா கனகராஜ் ஐயா, சாம் நேசமணி ஐயா, திருஞான் ஐயா, ஸ்டான்லி ஐயா, ஜான்சன், சுரேஷ், அவரு ஓரல் அப்படின்னு சொல்லி பல்வேறு இடத்துல இருந்து ஆட்கள் இருப்பாங்க. எல்லாத்தோட பேர் எனக்கு தெரியும். எல்லாத்தோட மெசேஜ் பார்க்கும் பொழுது யார் யார் எங்கெங்க என்னென்ன இருக்கிறாங்கன்னு தெரியும். அவங்களுக்காக நம்ம என்ன பண்ண முடியும், ஜெபிக்க முடியும். இந்த நேரத்துல கூட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறது அதுதான். நம்முடைய பயணம் செல்லுகிற விதங்கள் வேறமாக இருந்தாலும், நான் சில பேர் நடந்து போவோம், சில பேர் பைக்ல போறோம், சில பேர் கார்ல போறோம், சில பேர் ஃபிளைட்ல போறோம் இல்லையா? ஆனா போகிற டெஸ்டினேஷன் ஒண்ணுதான். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல இயேசுவை நோக்கி தான் ஓடிட்டு இருக்கிறோம். அது மறந்துடவே கூடாது. அவரை நோக்கி ஓட்டம். அந்த ஓட்டம் சில பேருக்கு ஃபாஸ்டா இருக்கும், சில பேருக்கு ஸ்லோவா இருக்கும், டசன்ட் மேட்டர். நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்துல நம்ம பொறுமையோட ஓட கடமை. ஒரு நாள் வரும், அவரை சந்திக்கிற நாள்ல அவர் நமக்கு இந்த ஓட்டத்துக்கான பரிசை, இந்த ஓட்டத்துக்கான நிறைவை அவர் நமக்கு தருவார். அதே நேரத்துல நம்ம கூட ஓடி வர்றவங்களை, நம்ம வேகமா ஓடி போறவங்களை பார்த்து பொறாமப்படவும் தேவையில்லை. நமக்கு விட ஸ்லோவா ஓடுறவங்களை பார்த்து நம்ம என்ன அவங்கள வந்து ஏளனமாக இணைக்கவும் தேவையில்லை. முடிந்தால் அவர்களை நம்மோடு கூட தூக்கி கூட இணைத்து கொண்டு கூட ஓடி செல்வோம். இல்லைன்னாக்கா அவங்களுடைய பாதையில் அவங்க அழகா வரட்டும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக ஜெபிக்க முடியும். இதுதான் நம்முடைய இதுல நான் பாக்குறேன், நம்ம குரூப்ஸ்ல எல்லாம் பாக்குற டிஸ்கஷன்ல நான் பாக்குற காரியங்களை குறித்துதான் என்னுடைய கருத்து.
ஸோ நம்ம எல்லாருமே ஓட்டத்தின் நோக்கம் ஒரே ஒருத்தர் தான், இயேசு கிறிஸ்து. நமக்குள்ள இருக்கிறது ஒரே ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். நாம் நம்புகிற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. நமக்கு அழகா கொடுக்கப்பட்டிருக்கிற சகோதரர்கள் நீங்கள், சகோதரிகள் நீங்கள். உங்களுடைய சகோதரனாக, உங்களுடைய பிள்ளையாக, உங்களுடைய இயேசுவுக்குள் உங்களுடைய உறவினராக நான் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 25ஆம் தேதி பிறந்தாருங்கிறது தப்பு, யாருக்கும் தெரியாது. எப்ப பிறந்தாருன்னு தெரியாது, டிசம்பர் மாசமா, ஆனா பிறந்தது நிச்சயம் உண்மை. தேவன் மனுஷனாக வந்தது உண்மை, வார்த்தை மாம்சமானது உண்மை, உலகத்தின் ரட்சகர் வந்தது உண்மை. இது மறுக்கவே முடியாது. இந்த நம்பிக்கையில தான் நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம். என் கூட இருக்கிற நிறைய பெண்டிகாஸ்டல் சகோதர சகோதரிகளை, ஹாஸ்பிட்டல் வேலை செய்யறவங்க எல்லாம் எனக்கு கிறிஸ்துமஸ் இல்லம்பாங்க. அவங்களுக்கு சொல்லுவேன், கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் கிறிஸ்துமஸ் மரங்களிலோ அல்லது பட்டாசு வெடிக்கிறதுலையோ இல்ல வந்துட்டு மதுபானம் அருந்துவதிலே கிடையாது. உலகத்துக்கு வந்த ரட்சகரை மகிமைப்படுத்தி அதை மற்றவர்களுக்கு அறிவித்து, இப்படியும் ஒரு ரட்சகர் இருக்கிறார், நீங்கள் இதுவரைக்கும் தெரியாம இருந்தா அவர் இப்படிதான் இருக்கிறாருன்னு சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பாக நம்ம இந்த கிறிஸ்துமஸ் காலங்களை நாம் பயன்படுத்திக் கொள்கிறோம். அதுக்காகத்தான் நம்ம வீட்டுல கேரல் ரவுண்ட்ஸ் வந்தாலும் சரி. இப்ப காரணங்கள் வேற வேற மாறி போச்சு, பல்வேறு விதமான மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டது. ஆனால் அதற்கான மிக முக்கியமான காரணம், எங்களை மீட்ட ரட்சகர், உலகத்தின் ரட்சகர் மனிதனாக பிறந்த நாள் நாங்கள் கொண்டாடுகிறோம். அவர் உங்களையும் ரட்சிக்க வல்லவர், உங்களையும் தன்னுடைய பிள்ளையாக மாற்ற வல்லவர் என்பதை நற்செய்தியை நாம் அறிவிக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். நான் விட்டா நான் பேசிக்கிட்டே இருப்பேன், இதோட நிறுத்திக்கிறேன். புத்தாண்டு வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சந்தர்ப்பத்துக்காக நன்றி. எனக்கு கூட இந்த ஊழியத்துல கலந்து கொள்ள ஒரு சின்ன பங்கு எங்களுக்கு தந்ததற்காக உங்கள் அனைவருக்கும் நான் உள்ளத்தின் ஆழத்துல நன்றி செலுத்திக் கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ ஆல். இனிய புத்தாண்டு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றியா, நன்றி. தேங்க்யூ சோ மச். ஒரு சின்ன ஒரு விரிவுரை கொடுத்தீங்க. அடுத்தது வரக்கூடியவங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த டைம் நீங்க பிக்ஸ் பண்ணிக்கீங்க. ஒரு நிமிஷம் சரியா, அந்த நமக்கு 1 மணி நேரம் தான் இருக்குது. இந்த 1 மணி நேரத்துல இப்பவே அதுக்கெல்லாம் டைம் ஓடிடுச்சு. ஒரு நிமிஷம், அதாவது நீங்க இப்ப டைம் நமக்கு இருக்கக்கூடியதை வச்சு நம்ம பயன்படுத்திக்க போறோம். ஒரு கவி, ஏதாவது கிறிஸ்துமஸ் சாங்ல ஒரே ஒரு கவி, இல்ல நான் டைரக்டா கமலியல் நம்முடைய ஜூம் மீட்டிங்ல நான் பயன்படுத்துது ஜிபிசியினுடைய பயன்படுத்துறது என்ன, அதுதான் நம்ம அடுத்து தூண்டுகோளா உபயோகப்படுத்தும். ஐயா டாக்டர் ஐயா ஒரு வார்த்தை சொன்னாங்க, இத்தனை பாடங்கள் எல்லாம் வாட்ச் பண்ணிருக்காரு, இத்தனை பாடங்களையும் அவரு வாட்ச் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ அட்வென்ட் இதெல்லாம் முதல்ல கொடுக்கக்கூடியதான இந்த இல்லைங்களா லென்ட் டேஸ்ல இருந்து அப்படியே நிறைய கொடுத்துருக்காங்க. இதெல்லாத்தையும் அவர் சொல்லிட்டாரு. நான் அதை விட்டதை சொன்னேன், இப்படி எல்லாம் இருக்குது. அதனால் அதை டக்குன்னு அடுத்தது சொல்லலாம். அடுத்தது வந்திருக்கக்கூடியதான ஞானமுத்தையா, நீங்க ஓபன் பண்ணி பேசலாம். அதை சீக்கிரமா சொல்லுங்க ப்ளீஸ். இல்லைன்னா பேர் சொல்லிட்டீங்களா? அடுத்தது பேர் சொல்லுங்க. வாங்க சீக்கிரம் வாங்க. அருள் ஆனந்த் சீக்கிரம் வரீங்களா? கொஞ்சம் ப்ளீஸ் உங்க மைக்க அன்மியூட் பண்ணி நீங்க சொல்லலாம். அருள் ஆனந்த். ஆண்டவருக்கு நன்றி. இந்த அருமையான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த ரெவரன் ஸ்டான்லி ஐயா குழுவினருக்கும் நன்றிகளை சொல்லிக் கொள்கின்றோம். கபாலிய வேதாம கல்வி மூலம் பெற்றுக்கொண்ட நன்மைகள் ஏராளம். என்னுடைய பெயர் அருளானந்தம். ஆசிரியர் பணி பெற்று ஓய்வு பெற்றவன். என்னுடைய மனைவி அரசு துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவள். ஒரே மகன், அவன் திருமணமாகி அவர்கள் குடும்ப வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சென்னையில் சென்ட் தாமஸ் மவுண்டில் சென்னை பேராயத்தின் கீழ் ஒரு கிராம சபையில் திருப்பணியாற்றிலே பிச்சராக திருப்பணியாற்றி வந்து கொண்டிருக்கின்றேன். கர்த்தர் கிருபையினால் அநேக குடும்பங்களை கொடுத்திருக்கின்றார். வேதாம கல்வி எனக்கு மிகவும் அதிக பிரயோஜனமாக இருந்தது. ஆரம்பத்தில் எனக்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தாகம் இருந்ததினாலும், கத்தோலிக்க ஆயர்மாரோடு தொடர்பு இருந்தனாலும் பல காரியங்களை கற்றுக்கொள்ள எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அது நிமித்தம் நான் சற்று திறப்பெற்று செயல்பட வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்தார். இந்த காலத்தில் நான் கமல் வேதாம கல்வியில் ரெவரன் டேவிட் ஐயா முதலாவதாக திருச்சபை வரலாறுகள், பல வரலாறுகள், வேதாம வரலாறுகள், அவைகளை பற்றி நோட்ஸ் கொடுக்கும்போது, அதை படிக்கும்போது அதன் மூலம் ஒரு உண்மையை புரிந்து அதில் நினைத்து நிற்க நாம் செல்கின்ற பாதை சரி என்று புரிந்து கொள்ள கிருபை கொடுத்தார். அதே நேரத்தில் நம்முடைய ரவீந்திரன் ஐயாவுடைய பாடம் ஆச்சரியத்தை கொடுத்தது. இப்படியெல்லாம் கற்றுக்கொள்ள முடியுமா என்ற ஒரு சத்தியத்துக்குள் உண்மையாய் தெரிந்து கொள்ள மிகவும் வாய்ப்பு கொடுத்து, இந்த தேடல் என்கிற ஒரு மனநிலை இருந்ததனால் ஐயாவுடைய ஒவ்வொரு வகுப்பு பாடங்களும் எப்படி நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது, ஏற்றுக்கொள்ள முடிகிறது. நமக்கு 3 பேர் சகோதரர் சொன்னார், எல்லா கருத்தும் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது, உண்மைதான்.
ஆனால் ஒரு கருத்தை நாம் பெர்சன்டேஜ் போட்டு கணக்கும் போது 3%, 5%, 10% பற்றி நினைக்கும் போது அந்த 10% நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் கண்டிப்பாக அது உண்மையாக இருக்கும், அது உறுதியாக இருக்கும், தெளிவாக இருக்கும். அதில் நாம் பயணித்தோம்னால் அந்த பாடம் நமக்கு பயன் கொடுக்கும் என்று ஒரு உறுதியை காண முடிந்தது. அப்படி அந்த பாடங்கள் என்னுடைய திருச்சபை திருப்பணியிலும் எனக்கு மிகவும் பிரயோஜனம். சிறப்பாக திருப்பணியில் முதல்ல குடும்பம், என்னுடைய குடும்பத்தை கிறிஸ்துக்குள் கட்டி சரியான முறையில் உறவு மக்களோடு நடத்தி முடித்து விட்டேன்னு சொல்லலாம். நல்ல ஒரு ஓட்டத்தை ஓடினேன். மிகவும் பிரயோஜனமானது. சிறப்பாக அவர்கள் காட்டிய பல காரியங்கள் மிகவும் முக்கியம். சிறப்பாக கிறிஸ்துவ குடும்ப இறையல் கல்வியை பற்றி போய்த்தால் வரலாற்றில் கிடைக்கவே முடியாது. இன்று மக்களுக்கு புரியவில்லை, மக்கள் அறிந்து கொள்ள முடியும். அந்த பாடம் கிடைக்கவே முடியாது. மெய்யாகவே குடும்பத்தை கட்ட கடமை, ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் குடும்பத்தை கட்ட கடமைப்பட்டிருக்கும். தன்னுடைய சபை குடும்பங்களை கட்ட கடமைப்பட்டிருக்குங்க. நாம் தவறிவிட்டோம். இந்த பாடம் எனக்கு மிகவும், நான் பலமுறை கண்ணீர் விட்டு ஜெபித்திருக்கிறேன். பிரயோஜனம் கொடுத்தது. நம்மளால் ஜீவிக்கிற வரையில் குடும்பங்களை கட்ட வேண்டும் என்ற ஒரு அருமையான சத்தியத்தை இந்த கிறிஸ்துவ இறையல் குடும்ப வாழ்க்கை மூலம் கற்றுக் கொடுத்தோம். மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. அதிகமான தேடலாக இருந்தது. கர்த்தர் கிருபை செய்தார். பல நிலையில் ஒவ்வொரு ஞானஸ்தானம் திறப்படுத்த எல்லா காரியங்களிலும் அநேக உண்மைகளையும் சத்தியத்தையும் கண்டுகொள்ள முடிந்தது. தேடல் என்கிற அனுபவம் இருக்கின்ற வேளையில் கண்டுகொள்ள கிருபை இருந்தது. எல்லா சபை மக்களையும் உள்ளடக்கி பாடம் நடத்தின ஒரு மகா திறமை ஐயா ரவீந்திர ஐயாவுக்கு இருந்தது. அதை கண்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்கின்றேன். கடைசியாக அட்வன் ஆரம்பித்தது. நானும் அட்வன் ஒரு வகை புரிந்து கொள்வேன். அட்வன் பாடம் மிகவும் அருமையாக இருந்தது. பண்டிகைகளை பலவிதமாக கொண்டாடி அது களியாட்டம் குடியாட்டம் எங்கேயோ போயிட்டது. ரவீந்திரன் ஐயா பாடத்தை முடிக்கின்ற வேளையில் ஒன்று சொன்னார், கிறிஸ்துமஸ், நான் வர ஆயத்தமா இருக்கிறேன். நீ ஆயத்தப்படவில்லை, நீ ஆயத்தமா இல்லை. அந்த வார்த்தையை முடித்தார் அட்வன். கிறிஸ்து பிறப்பு மெய்யாகவே அது என்னை அதிகமாக தொட்டது. ஏனென்றால் அதை உணர்ந்து வந்து அதிகமாக தொட்டது. நான் ஆயத்தமா இருக்கிறேன், நீ ஆயத்தமா இல்லை. கிறிஸ்துமஸ். அன்பான உடன்மானமான அனைத்து குருமானுக்கும் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் ஊழியம் செய்கின்ற நாம் இந்த அட்வன் அர்த்தம், நான் வர ஆயத்தமா இருக்கிறேன், நீ ஆயத்தமா இருக்கிறார் இன்னைக்கு புரிந்தோமனால் நாமும் நம்ம குடும்பமும் நம்முடைய திருப்பணியும் அமையும். மிகவும் மகிழ்ச்சி, ரொம்பவும் சந்தோஷம். என் வாழ்க்கையில் கிடைக்க முடியாத விலையுயர்ந்த பொக்கிஷம். கடைசி காலத்தில் வாழ்க்கை கட்டத்தில் நாம் கடந்து வந்த பாதை சரி, நாம் செய்வது சரி என்ற ஒரு மனநிறைவு கொடுத்தது இந்த கபாலிய வேதாம கல்லூரி. அருமையான ஐயா ரவீந்திரனுடைய பாடங்கள். ஆண்டவருக்கு நன்றி. வாய்ப்பு கொடுத்த ஐயாவையும் சந்தேகம் தேவன் நிறைவு ஆசிரிக்க வேண்டும். உண்மையாகவே இந்த மாதிரியான ஒரு குழுவை உருவாக்கின ஸ்டாலின் ஐயாவுக்கு மிகவும் நன்றி சொல்கின்றேன். எங்கே இருக்கின்றோம், யாரும் பார்க்க முடியாத சூழ்நிலைகள், இப்படி வாய்ப்பை கொடுத்த குழுவினருக்கும் நன்றி சொல்கின்றேன். ஆமே. தேங்க்யூ சோ மச். எல்லாத்துக்குமே காரணம் ரவீந்திர ஐயா தான். ஆமா ஆமா. எல்லா அடுத்தது நம்ம ஞானமுத்தையா வெளியே போயிட்டாங்க. அடுத்தது விமலா சுந்தர் இருக்காங்களா இதுல? ஐயா தோத்துறங்க ஐயா. கேக்குதா ஐயா நான் பேசுறது? நல்லா கேக்குதுமா, நல்லா கேக்குது, நல்லா கேக்குது. சரி ஐயா, ஒரே ஒரு நான் சொல்றேன். நான் ஒரு சின்ன ஒரு பாட்டு, ஒரு லைன், அதாவது நம்மளுடைய கடந்த நாட்கள்ல நம்ம பண்ணிவிட்டார அன்பு சகோதரர்களுக்கான ஊழியத்துல அவங்கள ஒரு தைரியப்படுத்தும்படியான ஒரு அழகான ஒரு கிறிஸ்தவ பாடல். நான் அந்த பாடலை மட்டும் நான் ஒரு பல்லவி மட்டும் நாங்க பாடிடுறோம். நாங்க குடும்பமா அதை பாடிடுறோம். ஒரு நிமிஷம். எங்க ராசா இயேசு ராஜா தங்கமான சாரோனின் ரோஜா, எங்க ராஜா இயேசு ராஜா தங்கமான சாரோனின் ரோஜா, ஏழைங்க எங்க வாழ்க்கையில் இன்பம் சேர்த்திட வந்தவரா, பாமர ஜனங்க பாதைய முழுசா மாற்றிட வந்தவரா, ஏழைங்க எங்க வாழ்க்கையில் இன்பம் சேர்த்திட வந்தவரா, பாமர ஜனங்க பாதைய முழுசா மாற்றிட வந்தவரா, தையரதையா ஓ தையா தையரதையா ஓ தையரதையா ஓ தையா தையரதையா, பாவம் இனிமே ஏது அந்த பாரம் இனி கிடையாது, பாவம் இனிமே ஏது
அந்த பாரம் இனி கிடையாது. சத்தியம் பண்ணி சொல்லுவேன் அந்த பயமே இனிமே இல்ல. சத்தியம் பண்ணி சொல்லுவேன் அந்த பயமே இனிமே இல்ல. ஆடுங்க ஆடுங்க தோள் தட்டி, இங்கு பாடுங்க பாடுங்க கை தட்டி. ஆடுங்க ஆடுங்க தோள் தட்டி, இங்கு பாடுங்க பாடுங்க கை தட்டி. இந்நாளும் எந்நாளும் பொன்னாளும் நன்னாளும் ஆனந்தம் ஆனந்தமே. இந்நாளும் எந்நாளும் பொன்னாளும் நன்னாளும் ஆனந்தம் ஆனந்தமே. எங்க ராசா இயேசு ராஜா, தங்கமான சாரோனின் ரோஜா. ஏழுங்க எங்க வாழ்க்கையில் இன்பம் சேர்த்திட வந்தவரா, பாமர ஜனங்க பாதைய முழுசா மாத்திட வந்தவரா. ஏழுங்க எங்க வாழ்க்கையில் இன்பம் சேர்த்திட வந்தவரா, பாமர ஜனங்க பாதைய முழுசா மாத்திட வந்தவரா. தையரதையா ஓ தையா தையரதையா, ஓ தையரதையா ஓ தையா தையரதையா. கவலை கஷ்டம் தொல்லை அந்த சுவடே இனிமே இல்ல. கவலை கஷ்டம் தொல்லை அந்த சுவடே இனிமே இல்ல. ரட்சிப்பெண்ணே சொல்லுற பயமே சும்மா இங்க வரல. ரட்சிப்பெண்ணே சொல்லுற பயமே சும்மா இங்க வரல. சிலுவ மரத்துல தொங்கி இயேசு ராஜன் ரத்தத்தை சிந்தி. சிலுவ மரத்துல தொங்கி இயேசு ராஜன் ரத்தத்தை சிந்தி. உன்னையும் என்னையும் பரலோகம் சேர்த்திட உசிரையும் விட்டாரே. உன்னையும் என்னையும் பரலோகம் சேர்த்திட உசிரையும் விட்டாரே. எங்க ராசா இயேசு ராஜா, தங்கமான சாரோனின் ரோஜா. ஏழுங்க எங்க வாழ்க்கையின் இன்பம் சேர்த்திட வந்தவரா, பாமர ஜனங்க பாதைய முழுசா மாத்திட வந்தவரா. ஏழுங்க எங்க வாழ்க்கையில் இன்பம் சேர்த்திட வந்தவரா, பாமர ஜனங்க பாதைய முழுசா மாத்திட வந்தவரா. தையரதையா ஓ தையா தையரதையா, ஓஹோ தையரதையா ஓ தையா தையரதையா. நன்றி. நன்றிங்கய்யா நன்றிங்கய்யா. தேங்க்யூ சோ மச். ரொம்ப அழகா இருந்ததுமா பாடல், ரொம்ப அழகா இருந்தது. தேங்க்யூங்க அடுத்த தேங்க்யூங்க. இது நீங்க சொந்தமா எழுதி பாடின பாடல்களா? ஆமாங்க ஆமாங்கய்யா. ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்தது நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்கிறோமே அந்த ஊழியத்துக்காக தான். சரி, அவங்களுக்கு அந்த பெண்கள் வந்து இன்னும் சந்தோஷமா படணும், அவங்களோட அந்த அதாவது பாவம் இல்லைங்கிறத நினைக்கணும், அதுக்காக தான் அந்த ஒரு பாடல பாடணும்னு நினைச்சேன். இன்னொன்னு நம்மளுடைய ஊழியம் ரொம்ப அழகா போயிட்டு இருக்கு. டாக்டர் ஐயா சொன்ன மாதிரி இலவசமா நம்ம நிறைய கத்துக்கிறோம். அதுக்காக நான் உண்மையிலே நன்றி சொல்லுகிறேங்கய்யா. நன்றிக்கு வாய்ப்புக்காக நன்றிங்கய்யா. தேங்க்யூ சோ மச். ஓகே ஓகே. எலிசபெத் ராணி, அடுத்து எலிசபெத் ராணி வரலாம். சீக்கிரம் வாங்கம்மா, சீக்கிரம் அடுத்தது வாங்க ப்ளீஸ். இல்லைன்னா ஜேஎஸ் அடுத்தது வாங்க. ஓபன் பண்ணி சீக்கிரம் வாங்கல ப்ளீஸ். அப்படியே நீங்க அடுத்தடுத்து வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். எல்லாம் ஜீசஸ் ரிவைவல் டெம்பிள் அடுத்தது வாங்கல. பேரு பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். ஐயோட கிளாஸ் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு. நீங்க முதல்ல சொன்ன மாதிரி அங்கங்க பே பண்ணி தான் நம்ம படிக்க வேண்டியதா இருக்குது. ரவீந்திரன் ஐயா அவர்கள், டேவிட் சக்திவேல், சென்னை ஐயா, வேசர்பாடி. ஓகே. கேமரா ஆன் பண்ணலாமா ஐயா? கேமரா ஆன் பண்ணலாம். ஐயா அவங்க கேமரா இருக்கு ஐயா, கொஞ்சம் ஒர்க் இருக்கு. அதனால ஐயா வந்து இப்போ ஃப்ரீயா சொல்லி கொடுத்து ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு டீச்சிங்குடைய மெத்தட், அப்புறம் பிடிஎஃப் யாரும் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுடைய சப்ஜெக்டை அவங்களுக்கு தான் வச்சுக்குவாங்க. ஐயா ஓப்பனா எல்லாமே வந்து பிடிஎஃபா அனுப்பி விட்டு நீங்க கத்துக்குங்க. யூடியூப்லயும் போட்டு அதையும் ஃப்ரீயா இது பண்றாங்க. அதனால சஜஷன் கேட்கறாங்க, மற்ற கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. அதனால நம்ம அதை இலவசமா படிக்கிறது வந்து ரொம்ப என்ன சொல்றது, ஐயா பண்றதுனால ரொம்ப பிளெஸ்ஸிங்கா இருக்கு. மற்ற இடத்துல நம்ம சின்ன போனாலும் 1 ஹவருக்கு இவ்வளோன்றத ஒரு சப்ஜெக்ட் வைஸ் நம்ம பே பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இப்போ இருக்கிறோம். அதனால இதை யூஸ் பண்ணி ஆண்டவருக்காக நம்ம அநேக காரியங்களை ஐயாவை கொண்டு
நம்ம இன்னும் அநேகருக்கு இந்த காரியங்களை சொல்ல டீச் பண்ண ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அதனால இந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறேன் ஐயா. ரொம்ப நன்றி. சூப்பர்யா, ஐயாவுக்கும் நன்றி, இந்த சூப்பர். குரூப்ல இருக்க எல்லாருக்கும் நன்றி. அருமை அருமை அருமை, சூப்பர். ரத்தன சுருக்கம் முடிச்சிட்டீங்க, சூப்பர். நன்றி நன்றி. எலிசபெத் ராணி அம்மா, எலிசபெத் ராணி கொஞ்சம் வாங்கல ப்ளீஸ். அடுத்தது ஓபன் பண்ணி டக்கு டக்குன்னு வாங்க வாங்க ப்ளீஸ், வாங்க வாங்க. இல்லைன்னா ஜேஎஸ், ஜேஎஸ் யார் இருக்கீங்க? ஜேஎஸ் ஃபுல் ஃபார்ம் தெரியல, ஃபுல்லா யாருன்னு தெரியல. ஜேஎஸ் இல்லைன்னா ஜான்சன், ஜான்சன் வாங்கல. ஜான்சன் லைன்ல வாங்க. சூப்பர், நீங்க வீடியோ ஆன் பண்ணிட்டீங்க. மைக் கர்த்தர் நல்லவரியா. ஐயா ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவரியா. கடவுள் நல்லவர். ஐயா ஐயா இந்த கிளாஸ்ல வந்து நான் ஒரு 4 மாசமா தான் கடந்திருக்கேன். ஆனா ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை நான் இடையூறுக்கு மன்னிக்கணும். நீங்க லைட்டை பார்த்த மாதிரி திரும்பி உட்காந்தீங்கன்னா உங்க ஃபேஸ் தெரியும். நீங்க ஆனா உள்டாவா உட்காந்துருக்கீங்க. சூப்பர், அருமை, ரொம்ப சூப்பர்யா, சூப்பர். ஸ்ரீதர் ஐயா ரொம்ப நன்றி. அந்த கிளாஸ் ஒரு 4-5 மாசமா தான் கலந்துக்கிறேன்யா. இதுக்கு முன்னாடி நான் பைபிள் ஸ்டடி கலந்துருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு அனுபவம் எனக்கு இருந்ததில்லை. வேதத்துல நிறைய காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன். இதிலிருந்து நான் என்னுடைய ஊர் வந்து ராஜபாளையம், என்னுடைய பேர் வந்து ஜான்சன். எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. நான் சிஎஸ்ஐ யோவான் ஆலயத்தில் வந்து உபதேசியராக இருக்கேன். இதுல இருந்து கற்றுக்கொண்டதை மக்களுக்கு நான் சொல்லும்போது அவங்கள கொஞ்சம் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, இதெல்லாம் எங்க கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமா இருக்கு. இன்னும் ஆண்டவருக்குள்ள வளர்றதுக்கு இது ஒரு பெரிய ஒரு பைபிள் ஸ்டடியா எனக்கு இருக்கு. இதுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். 2வது ரவீந்திரன் ஐயாவுக்கும் நன்றி சொல்றேன். எல்லாருக்கும் இந்த குழுவில் கலந்துகிட்ட யாவருக்கும் கிறிஸ்துமஸ் நியூ இயர் நல்வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். சூப்பர், நன்றி நன்றி. அடுத்தது ஜீசஸ் ரிவைல் டெம்பிள் வாங்களே. பேசிட்டேன், சொல்லிட்டேங்க ஐயா. டேவிட் சென்னை. ஓகே ஓகே ஓகே. அடுத்தது எலிசபெத் ராணி அவங்க. ஏன்னா அருண்ராஜ் மைக் ஓபன் பண்ணி வீடியோ ஓபன் பண்ணி. கடவுள் நல்லவர், என்றும் நல்லவரியா. நானு பேசுனா கொஞ்சம் ரொம்ப நேரம் பேசிடுறேன். சுருக்கமா பேசுறீங்க. இல்லைங்கய்யா, நான் வந்து பேங்க்ல மேனேஜரா இருந்தேன். அதனால காலையில 8 மணிக்கு பேங்க் போனோம்னா நைட்டு வர்றதுக்கு 8 மணி ஆயிடும். சண்டேல எல்லாம் ரெக்கவரி கேம்ப் அது இதுன்னு போட்டு எங்களை அலக்கழிச்சிடுவாங்க. அதனால சர்வீஸ் வீடியோ போடலீங்கய்யா. ஓகே, சூப்பர், பரவாயில்ல. வேற ஒண்ணும் இல்ல. எதுக்குன்னா நம்ம எல்லாரும் கலந்துக்கிறோம், குரல் கேக்குது, ஆனா முகங்களையாவது நம்ம பார்க்கலாம் அப்படிங்கறதா. அதுதான், வேற ஒண்ணு இல்லை, வேற ஒண்ணும் ஆசை இல்லை. பேசுங்க. அப்புறம் அதனால சர்ச் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. 2015 ரிட்டையர்ட் ஆனேன். ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் பைபிள்ல கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுமேங்கிறதுக்காக எங்க பைபிள் கிளாஸ் நடக்குதோ அங்க எல்லாம் போய் உட்காருவாங்க. உட்கார்ந்துட்டு நான் கத்துக்கிட்டது வந்து பாமர மக்களுக்கு புரியுற மாதிரி எளிமையான தமிழ்ல கொண்டு போகணுங்கிறத என்னோட நோக்கம். அதனால அந்த மாதிரி சப்ஜெக்ட் எல்லாம் டைப் பண்ணி பிடிஎஃப் ஃபைல அனுப்பிச்சுடுவாங்க. குரூப்புகளுக்கு எல்லாம் அனுப்பிச்சுடுவாங்க. அப்ப வந்து சொன்னாங்க, நீ வந்து வெறுமனே இப்படி போட்டு அனுப்பிச்சு யாரும் படிக்க மாட்டாங்க, ஏதாச்சும் டிகிரி டிப்ளமா இருக்குன்னா அப்படின்னாங்க. அதனால ஒரு யூனிவர்சிட்டியில சேர்ந்து பிடிஹெச் எம்டிஹெச் முடிச்சாங்க. ஆனா அதுல வந்து எனக்கு சாட்டிஸ்பாக்சனே இல்லை. அது குவாலிஃபைடு சர்டிபிகேட் எனக்கு தெரியல. அதனால என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தப்பதான் கமாலியல் பைபிள் காலேஜ் பத்தி எனக்கு சொன்னாங்க. இப்படி ஒரு காலேஜ் நடத்திட்டு இருக்கிறாங்க, ஆன்லைன்ல மெசேஜ் அனுப்புவாங்க, நீங்க அது படிச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. அதனால சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது கமாலியல் பைபிள் காலேஜோட அருமை பெருமையெல்லாம்.
சின்ன சின்ன விஷயத்தை முதல் கொண்டு நுணுக்கமா சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப சிஎஸ்சில வந்து லேப் ரிசர்ச் ட்ரைனிங்னு ஒன்று கொடுத்தாங்க. அதுல வந்து சரபூர் யூனிவர்சிட்டியோட சிலபஸ் வச்சுதான் கிளாஸ் எடுப்பாங்க. கமாலியல் பைபிள் காலேஜ்ல இது வந்து பாருங்க லெசன் நல்லா அனுப்புனாங்க பாருங்க. அது வந்து ஏறக்குறைய அந்த யூனிவர்சிட்டி சிலபஸ் விட அதிகமா இருந்தது. அப்பதான் தெரிஞ்சது செரம்பூர் யூனிவர்சிட்டி விட இது பெஸ்ட் அப்படின்னு. அதனால இப்ப வந்து கமாலியல் பைபிள் காலேஜ் படிச்சதுக்கு அப்புறம் நான் வாங்கின பிடிஹெச் எம்பிஹெச்க்கு ஒரு வேல்யூ இருக்கிறத நான் அசியூம் பண்றேன். சரி நாமளும் கொஞ்சம் கத்துக்கிட்டோம் அப்படின்ட்டு. என்ன இப்படி ஒரு அருமையான கிளாஸுகளை நடத்தி எனக்கு விளங்க வைச்ச நம்ம ஜிபிசிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. அதுலயே ரொம்ப நன்றியா, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அதுலயே ஒரு செகண்ட், அதுலயே நம்ம ரவீந்திரன் ஐயா இந்த பைபிள் வசனத்தை வந்து எப்படி மெர்ஜ் பண்றாங்கிற அழகே தனி. நான் அது வந்து நிறைய கிளாஸ்ல எல்லாம் வெளியில எல்லாம் போய் பார்த்துட்டு இருக்கேன். அவ்வளவு அழகா மெர்ஜ் பண்ணது நான் பார்த்ததே இல்லை. பைபிள் வசனத்தை வந்து அப்படி இது டெய்லி இன்சிடென்ட்டோட மெர்ஜ் பண்ணி பேசுறப்ப ரொம்ப அருமையா இருக்குது. அது வந்து வார்த்தைகளை வாழ்வாக்குறது அப்படிம்பாங்கல்ல, அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் வந்து ஐயாவோட டெஃபினேஷன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அடுத்தது நோவா நோவா ஐயா, நீங்க பாஸ்டர் நோவா ஐயா நீங்க பேசலாம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அநேகர் நம்முடைய கமாலியல் பைபிள் காலேஜ் குறித்து சொன்னதுனால நான் புதிதாக எதுவும் சொல்லல. என்னுடைய உள்ளத்துல பட்ட சில காரியங்களை மாத்திரம் நான் சொல்கிறேன். இந்த குழுவிலே வேத பாட வகுப்பு, அந்த கிளாஸ் சப்ஜெக்ட், அதுக்கும் தாண்டி அந்த குழுவிலே நாம கருத்து பரிமாற்றம், கேள்வி பதில்கள், அது ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னு சொன்னா வித்தியாசமா ஒன்றும் சொல்ல போனா, எக்ஸாம்பிளுக்கு ரவீந்திரன் ஐயா அவருடைய ஊழிய அனுபவங்களை நிறைய ஷேர் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஆண்டுகளா இதை நான் பயணிக்கிறேன். அதுல இன்னும் சொல்ல போனா அவர் சிறுவர் ஊழியத்துல எல்லாம் அவர் பற்றி அவர் சொல்லும் போது, அந்த கருத்துக்களை சொல்லும் போது என்னுடைய கற்பனையில இமேஜினேஷன் பண்ணிப்பேன். அவரு அங்க போய் இருக்கிற மாதிரி நினைச்சு நான் மனசுல சந்தோஷப்பட்டுப்பேன். ஏன்னா அவர் அப்படி சொன்னா அந்த செய்தி நமக்குள்ள எப்படி உள்வாங்கி கொள்ள முடியும் அப்படின்ற மாதிரி அவருடைய வார்த்தைகள், நற்செய்திகள், அவர் சொல்லுகிற தேவை செய்தி கொடுக்கிற அந்த விதம், நம்ம கொடுக்கிற ஆலோசனைகள், அது என்ன தனிப்பட்ட வாழ்க்கையில ஊழியத்துல மிகவும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. அதனால இந்த கமாலியல் பைபிள் காலேஜில் இருக்கிற பேராசிரியர்கள், போதகர்கள் மற்றும் அனைவருக்கும் இயேசு நாமத்துல நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த நன்றி தெரிவிக்க முடியாத நல்ல ஒரு வாய்ப்பாக நான் நினைக்கிறேன். ஆனா அனைவருக்கும் நான் நன்றியை ஸ்தோத்திரங்கள் எடுக்கிறேன். அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஐயா. மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஐயா. உங்களுடைய அருமையான வார்த்தைகளுக்கு நாங்கள் நன்றி. அடுத்தது ஸ்ரீதர், பால் ஸ்ரீதர் ஐயா வரலாம். அருண்ராஜ் சொல்லிட்டீங்களா? அருண்ராஜ் சொல்லிட்டீங்களா? கடவுளுக்கு சொல்லிட்டேங்க. சொல்லுங்க பால் ஸ்ரீதர். கேக்குதுயா? கேக்குது. அதாவது முதலாவது வந்து ரவீந்திரன் ஐயாவுக்கும் அவங்க குழுவில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாருக்கும் மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னாக்கா, எல்லாரும், அதாவது போதகர்கள் மாத்திரம் இந்த வேதாகமத்தின் ஆழத்தை அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிறது மாத்திரம் இல்லாம எல்லாருமே அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிற அந்த ஒரு பரந்த நோக்கம் முதல்ல வந்ததுக்கு நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துக்கிறேன். ஸோ அதனுடைய வெளிப்பாடா வந்து இப்படி எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சதுல மிக்க மகிழ்ச்சி எனக்கு. அப்புறம் சாரி, என்னை பத்தி நான் சொல்லலை. என்னோட பேர் பால் ஸ்ரீதரன். நான் சென்னையில் இருக்கிறேன். சென்னை குன்றத்தூர்ல வசிக்கிறேன். நான் எனக்கு 2 மகள், ஒரு மகளுக்கு திருமணமாகி ஒரு பேரன், ஒரு பேத்தி இருக்கிறாங்க.
பேரனுக்கு 2 வயசு, பேத்திக்கு இப்பதான் 1 வயசு ஆச்சு. இன்னொரு மகள் வந்து இப்ப இதுல கூர்க்ல படிச்சுன்னு இருக்கிறா. ஸ்போர்ட்ஸ்ல இருக்கனால அவளுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால அங்க கிடைச்சது, ஹாக்கி பிளேயர் அவ. ஸோ அதனால கூர்க்ல இருக்கிறாங்க மடிக்கேரிங்கிற ஒரு இடத்துல தான் அவளுக்கு சென்டர். அதனால அங்க இப்போ பிகாம் 3rd இயர் படிச்சுட்டு இருக்கிறா. ஸோ நானே என் மனைவி வந்து ஹவுஸ் ஒய்ஃபு 2 பேர் இருக்கோம். அப்புறம் 2வது நான் வந்து இது ஒரு 10-15 வருஷத்துக்கு 10-12 வருஷம் இருக்கும். அதுக்கு முன்னாடியே வந்து பைபிள் சம்பந்தமான இன்னும் ஆழமா கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது மதுரை அரசரடியில இருந்து வந்து ஒரு ப்ரோக்ராம், அதாவது இங்கே வந்து சென்னைக்கு வந்து அவங்க ஒரு சபையில வந்து எல்லாரையும் கூட்டி விருப்பமுள்ளவங்களை கூட்டி இலவசமா வந்து ஒரு ப்ரோக்ராம் நம்ம வந்து கொடுக்கலாம், அந்த ஸ்பீச் கொடுக்கலான்னு பண்ணாங்க. புக்ஸ் எல்லாம் கூட அவங்க ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க. ஒரு 2-3 கிளாஸ் தான் போயிருக்கோம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, அதை அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. அது அவங்களால முடியலையா என்னன்னு தெரியல, நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு சரியான வாய்ப்பே இல்லாம இருந்தது. மேற்கொண்டு என்னன்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு. அது இந்த ஜிபிசி இது ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து இவர் டேவிட் ஐயா முதல்ல அவங்க போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் ரவீந்திரன் ஐயா அவங்களுடைய குழு வந்தது. ஸோ அதுல இருந்து பயணிக்கும் போது நிறைய விஷயங்களை வந்து கத்துக்க முடிஞ்சது, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அதாவது கருகலானவர்களை தெளிவாக்குவேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள், நம்மளுக்கு தெரியாத விஷயங்களை வந்து கத்துக்க முடிஞ்சது. அதுமாதிரி நம்முடைய சந்தேகங்கள் நிறைய, இப்போ பைபிள்ல வந்து நம்ம சில விஷயங்கள் படிக்கும்போது நம்மளுக்கு ஏற்படக்கூடிய இந்த சந்தேகங்கள், அப்புறம் வந்து உலக ரீதியா இருக்கக்கூடிய அனுபவங்கள், இதுல ஏற்படக்கூடிய தடுமாற்றங்கள், ஸோ இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள்ல வந்து நம்ம தெளிவுபடுறதுக்கு இது ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. அது ஸ்பெஷலா சொல்ல போனோம்னாக்கா ஐயா அவர்கள் அந்த கவுன்சிலிங் கிளாஸ் வந்து ரொம்ப அநேகருக்கு அது குடும்ப வாழ்க்கை அதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கருவியா இருந்திருக்கும். ஏன்னா ஒவ்வொருவரும் தன்னோட குடும்பத்தை எப்படி நடத்துறாங்க, தன்னுடைய பிள்ளைகளை எப்படி நடத்துறாங்க, மனைவி கிட்ட எப்படி இருக்கிறாங்க, மனைவி கணவன்கிட்ட எப்படி இருக்கிறாங்க, பிள்ளைகள் தகப்பன்கிட்ட எப்படி இருக்கிறாங்க, இந்த ஒரு உறவு முறைகள் எல்லாம் வந்து எப்படி சீரா இருக்கணும், கிறிஸ்துக்குள் எப்படி சீரா இருக்கணும் அப்படிங்கறது வந்து ரொம்ப அருமையா வந்து அதுல சொல்லி கொடுத்துருக்காங்க. உண்மையிலே அதுக்காக நான் வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுபோல இன்னொரு விஷயம், ரவீந்திரன் ஐயாவுக்கு எனக்கு பிடிச்ச ரொம்ப விஷயம், பைபிள்ல சொன்ன மாதிரி நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும், கனிகளினாலே நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இப்போ நம்மளுக்கு வந்து ஒருத்தர் நம்மளுக்கு எப்படி நம்ம அவங்க வார்த்தைகளால் மாத்திரமல்ல எப்படி அவங்களை நம்ம கரெக்டா தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வசனத்தின்படி ஐயா அவர்கள் நம்மளுக்கு எவ்வளோ போதிச்சாலும் அவருடைய ஊழிய பாதை அது வந்து அவர் ஒரு விஷயமும் சொல்லும்போது மேட்ச் ஆகுது. அவருடைய நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கும் அந்த வழியில அவர் நடக்கிறார் அப்படிங்கிறதுக்கும் வந்து ரொம்ப ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. உதாரணமா ஒரு சின்ன விஷயத்த மட்டும் சொல்றேன் நான். அதுக்காக அவர் வந்து குழுவுல வந்து சொன்னது, என்னோட கருத்து தான் வந்து சரியானது, நான் சொல்றதுதான் கரெக்டா, அதுதான் ஏத்துக்கணும், அப்படி கிடையாது அப்படிங்கிற அந்த பரந்த மனப்பான்மை வந்து எல்லாருக்கும் இருக்காது. அது வந்து ரொம்ப வெகு சிலருக்கு தான் அது இருக்கும். அது ஸோ அதனால உங்களுடைய எதிர்மறை கருத்துக்களையும் உள்வாங்கி அதையும் ஏத்துக்கிட்டு அதுக்கும் வந்து பொறுமையோட எந்த விஷயத்திலையும் கோவப்படாம எல்லாத்தையும் பொறுமையோட அதுக்கு சரியான முறையில வந்து அதுக்கு தீர்வையும் பதிலையும் சொல்லக்கூடிய விதம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அது வந்து ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. அந்த விதத்துல ரவீந்திரன் ஐயா மேல எனக்கு ஒரு தனிப்பற்று அது. அதனால இந்த ஒரு அதே மாதிரி குரூப்ல நிறைய பேர் இருக்கிறோம். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து தன்னுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள இந்த ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்த இந்த அருமையான தருணத்திற்காக நன்றி சொல்லியிருக்கிறேன். விசேஷமா இதற்காக முயற்சி எடுத்த ஸ்டான்லி ஐயாக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். எங்களுக்கு குருவாக இருந்து எங்களுக்கு நல்ல தகப்பனாக இருந்து எங்களுக்கு பாடங்களை வழங்கி கொண்டிருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோல இந்த குரூப்ல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்களையும் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவன் ஒவ்வொருவருமே கூட இருந்து ஒவ்வொருவரையும் வழிநடத்துவாராக. ஆமாம். அடுத்தது இந்த ஒரு செல்போனுடைய பேர் மட்டும் வந்திருக்கு. அந்த செல்போன்ல இருந்து மெசேஜ் போட்டிருக்காங்க, அவங்க கிளம்பிட்டாங்க போட்டிருக்கேன். ஓகே, பாருங்களேன். இன்ஃபோசிஸா ஐயா, நீங்க அதை டக்குன்னு நீங்க வரலாயா, உங்களை பத்தி அறிமுகப்படுத்தி சீக்கிரம். நீங்க மெசேஜ் போட்டிருக்கீங்க, பேரு ஓகே. புதியவன் அடுத்தது வாங்கல. புதியவன் செல்வகுமாரி.
வாங்க 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 ப்ளீஸ் ப்ளீஸ். கர்த்தர் மிகவும் நல்லவர். என்னோட நேம் வந்து புதியவன். ஆக்சுவலா ரவீந்திரன் ஐயா இந்த அவங்களோட ஒரு வருஷம் நான் அந்த தியாலஜி படிக்க எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. ஆக்சுவலா என்னோட பர்சனல் இதை பார்த்தீங்கன்னா, நான் வந்து இஸ்ரோவில் ஒரு பெரிய விஞ்ஞானியாக இருந்து ரிட்டையர்ட் ஆயிடுச்சு. 2 இயர்ஸ் ஆச்சு. ஒரு சர்ச்சில் சிஎஸ்ஐ ஒரு ரிங்கல் டோபே ஃபார்ம் பண்ண ஒரு சர்ச்சில் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகள் டீக்கன் செக்ரட்டரியாக இருந்து பணி செய்த ஒரு நிறைவு உண்டு. அதோட இந்த ஆவிக்குரிய சத்தியங்களை படிக்கணுங்கிறதுல ரொம்ப ஆர்வம் உண்டு. அப்போ ரவுண்ட் ஸ்டான்லி, ஸ்டாக் பூனன், அகஸ்டின் ஜெயக்குமார் மற்றும் பல மிக பிரபலமான பெரியவர்களுடைய தத்துவங்களை படிக்கிறது ரொம்ப ஆர்வமா இருக்கும். அதில் டைம் ரொம்ப குறைவாக தான் கிடைக்கும். கிடைக்கிற டைம்ல அந்த மாதிரி நிறைய படிக்கிறது உண்டு. அப்படி கமாலியில் வந்த பிறகு எனக்கு வந்து உண்மையிலேயே ரவீந்திரன் ஐயா பற்றி நிறைய நான் பேசணும். பட் என்னுடைய ஒரு ஆவிக்குரிய தந்தையாக தான் அவங்கள நான் கன்சிடர் பண்றேன். அவங்களோட எல்லா கேரக்டர்ஸும் அவங்களோட முழுமையும் ரொம்ப பிடிச்சிருந்தது. பொதுவாக அவங்களோட புன்முறுவல் அதுக்கு ஒரு அழகே தனி. சரிங்களா? ஸோ அந்த அடிப்படையில் என்னால் நிறைய பணிகள் உண்டு. இப்போ ஒரு ஆர்ஃபனேஜ் வர ஒரு 25 சில்ட்ரன் பார்த்துட்டு இருக்கேன், அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகள். அதே மாதிரி ஆஃபீஸில் ஒர்க் இருக்கும், நிறைய காலேஜஸ் போவேன், ஸ்கூலுக்கு போவேன், நிறைய ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணுவேன். அந்த மாதிரி நிறைய பணிகள் மத்தியிலும் முடிஞ்ச வரைக்கும் டைம் கிடைக்கும் போதெல்லாம் அவங்களோட வீடியோஸை அதுக்கப்புறம் கூட படித்து யூடியூப்ல பார்த்து ரொம்ப எனக்கு மகிழ்ச்சி. இந்த பயணம் இன்னும் தொடரணும். ஐயா பல்லாண்டு காலம் வாழ்ந்து இன்னும் நிறைய சத்தியங்களை எங்களுக்கு சொல்லித்தரணும்னு கேட்டு நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி. சூப்பர்யா, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி புதியவன் ஐயா, ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. இன்ஃபோசிஸ் அடுத்தது வாங்க. ரொம்ப நன்றியா, உங்களுடைய அருமையான சுருக்கமான நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு உங்ககிட்ட. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். நன்றி நன்றி நன்றியா. இன்ஃபோசிஸ் அந்த ஏதோ ஒரு செல்போன் அந்த இது மட்டும் இருக்கு பாருங்களேன், யாரோ வந்தீங்க உள்ள, வாங்கல இன்ஃபோசிஸா, வாங்க வாங்க ப்ளீஸ். பேசுங்கய்யா. நீங்க வீடியோ அன்மியூட் பண்ணுங்க ஐயா, அன்மியூட் பண்ணுங்க ஐயா, நீங்க பேசுறது கேட்கல. இன்ஃபினிக்ஸ் X68 அன்மியூட் பண்ணுங்க ஐயா, நீங்க பேசுறது கேட்கல. நாம பேசுறத கேட்கல நினைக்கிறேன் அவருக்கு. ஐயா இப்போ கேக்குதுங்களா? கேக்குதுயா, கேக்குது. நான் ஓபன் பண்றேன். ஐயா மிக ஆசீர்வாதமான ஒரு நேரம். வார்த்தைகள் இல்லை, மிக பிரயோஜனமான ஒரு காலகட்டத்திற்குள்ள எங்களை வழி நடத்துறீங்க. என்னுடைய பேர் இளம் வழுதி சுதாகர். ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிறேன். மனைவி பிள்ளைகள் உண்டு. குடும்பமாக ஊழியம் செய்கிறோம். ஒவ்வொரு பகுதியை நீங்க அனுப்பும் பொழுது அதைய ஸ்பைரல் போட்டு வைத்துக் கொள்கிறோம். நாங்களும் அதைய மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறோம். மிக ஆழமான காரியங்கள் உண்டு. சொல்ல போனால் இந்துஸ்தான் பைபிள் காலேஜில் நான் 2 ஆண்டுகள் தியாலஜி நான் படித்தேன். பிறகு என்னுடைய சரீர பிரச்சனையினால நான் பிடி கம்ப்ளீட் பண்ண முடியாதபடி நான் தள்ளப்பட்டேன். பிறகு நேபாள் ஊழியங்களுக்காக மறுபடியும் அங்கே போயிருந்தேன். முடியாத சூழ்நிலை. அதற்கு பிறகு என்னுடைய சரீர பலவீனத்தினால நான் இப்பொழுது கொஞ்ச தூரம் தான் பிரயாணத்தோடு நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். அந்த பாடத்திட்டங்கள் வரும் பொழுது ஒரு கண்ணீரோடு, ஒரு மன பாரத்தோடு, ஆசையோடு நான் கற்றுக்கொள்கிறது மிகுந்த சந்தோஷம். வீட்டில் இருந்து நான் பிடி படிக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு நீங்க போன் வாயிலாக நீங்க ஆயத்தம் பண்ணி கொடுத்ததை நினைத்து நான் கலங்குவது உண்டு, நன்றி சொல்லுகிறது உண்டு. ஆகவே வார்த்தைகள் இல்லை, ஆனாலும் ஒரு ஜெபிக்கிறேன். இப்படி ஒரு போக முடியாத ஒரு தரிசன காரியங்கள். இன்னைக்கு ஒரு குருவானவராய் வர வேண்டிய நான் உடம்பு ரீதியாக சரீர பலவீனத்தோடு இருப்பதனால தொடர முடியல. ஆனால் நீங்க என்னை தொடர்ந்து வீட்டில இருந்தே படிக்க வச்சிருக்கிறீங்க. இன்னும் படித்து ஒரு நல்ல ஒரு வழிவாசலை திறந்து கொடுத்திருக்கிறீங்க. இரு கரம் கூப்பி நான் நன்றி சொல்லுகிறேன் ஐயா உங்களுக்காக. தேங்க்யூ சோ மச் ஐயா, ரொம்ப அழகாக உங்க நம்பர் கொஞ்சம் அனுப்பிடுங்க ஐயா. அனுப்பி வைக்கிறேன் மெசேஜ்ல. உங்க பேரு, உங்க நம்பர், உங்க பேரு, உங்க நம்பர். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ. அடுத்தது வாங்களேன். அடுத்தது குமாரி, செல்வகுமாரி.
செல்வகுமாரி அம்மா வாங்க. அடுத்தது சாந்தகுமாரி. வாங்கம்மா, சீக்கிரம் வாங்கம்மா. டைம் ஆச்சு. அன்மியூட் பண்ணுங்க ஐயா. செல்வகுமாரி சிஸ்டர் பேசுறாங்க. அன்மியூட் பண்ணுங்க சிஸ்டர். உங்களை அன்மியூட் பண்ண முடியுமா? ஸ்டாண்டியை அன்மியூட் பண்ண முடியுமா பாருங்க. சரிங்கய்யா, ட்ரை பண்றேன்யா. ட்ரை இல்ல, அவங்க தான் அன்மியூட் பண்ணுங்க. நம்ம பண்ண சிஸ்டர் முடியாது. கீழே இடது பக்கத்துல ஒரு ஒரு மைக் இருக்கும், அதை ஆன் பண்ணுங்க. கீழே இடது பக்கத்துல கை வச்சீங்கன்னா, சும்மா அங்க கை வைங்க. உங்க மொபைல்ல கீழே இடது பக்கத்துல கை வச்சீங்கன்னா ஒரு மைக் இருக்கும். அந்த மைக்கை கை வச்சீங்கன்னாக்கா அன்மியூட் ஆயிடும். இடது பக்கத்துல கீழே சும்மா கை வச்சீங்கன்னா ஒரு மைக் இருக்கும், ஒரு வீடியோ படம் இருக்கும். அந்த மைக் படத்தை டச் பண்ணுங்க. பேசுங்க சிஸ்டர். அன்மியூட் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பேசுங்க. கேக்குது. கர்த்தரின் நாமத்தினால இங்க ஜூம் மீட்ல கலந்துக்கிற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். நான் ரெபேக்கா செல்வகுமாரி ஃப்ரம் சேலம். ஒரு சிறிய பாடல் பாடலாம். அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, அந்த நாடடையும் கூடில் நாடி பாலனை பணிந்திடவாரி. அதிகாலையில் பாலனை தேடி வாரி 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 நாம் செல்லுவோம். மதி மேலே மன்னன் மகவாகடி போக, அன்னை மறியும் மது மேலே மன்னன் மகவாகடி போக, விண்பூதத்தை பாடல்கள் பாட விரைவாக நாம் செல்வோம் பேச. அதிகாலையில் பாலனை தேடி வாரி 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 நாம் சொல்லுவோம். எல்லாருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. மிக்க நன்றிமா, மிக்க நன்றி. தேங்க்யூ சோ மச். அடுத்தது சாந்தகுமாரி அம்மா வாங்க. சாந்தகுமாரி அம்மா இருக்கீங்களா? லைன்ல இருக்கீங்களா? சீக்கிரம் வாங்க. அதாவது அந்த கண்டென்ட்டை புரிஞ்சுக்கீங்க. டக்குன்னு நம்ம அடுத்து போயிடும். இல்லைன்னா சுனிதா இருக்கீங்க, லைன்ல இருக்கீங்க, வாங்கல. சுனிதா சகரியா. அடுத்து சகரியா இருக்காங்க. சகரியா ஓபன் பண்ணலாம், நீங்க பேசலாம். சகரியா வந்துட்டாங்க. சுனிதா வந்திருக்காங்க. வாங்க சிஸ்டர். பேசுங்கம்மா, பேசுங்க. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். ஸ்தோத்திரம். இந்த அருமையான ஐக்கியத்துல கர்த்தரையும் இணைத்திருக்கு, அதுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
நான் இங்க குவைத்துல இருக்கேன். எனக்கு வெளியில போய் எல்லாம் ஒண்ணுமே அறிய விட முடியாது. ஆனாலும் இங்க இருந்தாலும் வீட்ல அரபி வீட்ல இருக்கேன். எனக்கு பேசவு கூட பயங்கர இப்ப அங்க மேடம் இருக்காவ. நான் இங்க இந்த பக்கம் வந்து நின்னு தான் பேசிட்டு இருக்கேன். ஆம், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஐக்கியத்தை கர்த்தர் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அதுக்கு கர்த்தருக்கு நன்றி. நான் அறியாத நிறைய சத்தியங்களை இந்த பைபிள் காலேஜ் மூலம் அறிய முடிஞ்சு, அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் அனைவருக்கும் என் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துகள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சூப்பர். தேங்க்யூமா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். அடுத்தது சகரியா வாங்க வாங்க சகரி வாங்க வாங்க வாங்கய்யா வாங்க பேசுங்க வாங்க வாங்க. பேசுங்க ஐயா ஜகரி ஐயா. ஐயா, உண்மையாவே நான் ஒரு 1.5-2 வருஷமா பைபிள் ஸ்டடியில இதுல கலந்துக்கிறேன் ஐயா. உங்க புக்கெல்லாம் எனக்கு கிடைச்சது, அதெல்லாம் நல்லா பைண்டிங் பண்ணி நல்லா படிச்சுன்னு இருக்கிறேன் ஐயா. அது எங்க சபையில அந்த பைபிள் ஸ்டடி எல்லாம் நான் எடுப்பேன். நீங்க அடிச்சது உண்மையா ரொம்ப அந்த வரலாறு எல்லாம் பார்க்கும்போது அந்த வரலாறு எனக்கு நீண்ட நாள் கிடைக்காத இருந்துச்சு. அது உங்க மூலயமா கிடைச்சது. உண்மையா ரொம்ப சந்தோஷம் ஐயா. அது மறக்கவே முடியாது. அதெல்லாம் பைண்டிங் பண்ணி அப்படியே வச்சிருக்கிறேன் பத்திரமா. இன்னும் அப்பப்போ தேவையான போது அதை படிக்கிறேன் ஐயா. இந்த நாள்ல உங்களுக்கு நேரடியா பார்க்கறதுக்கு, உங்ககிட்ட பேசுறதுக்கு, நன்றி சொல்றதுக்கு இந்த நாள் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஐயா. மகிழ்ச்சியா இருக்குது உங்களை எல்லாம் பார்க்கறதுக்கு. ரொம்ப நன்றி ஐயா. காட் பிளஸ் யூ. புத்தாண்டு தேங்க்யூ ஸோ வாழ்த்துக்கள். மச். தேங்க்யூ ஸோ மச் யா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். அடுத்தது சாந்தகுமாரி அம்மா லைன்ல வரீங்களா? சாந்தகுமாரி அம்மா. சாந்தகுமாரி அம்மா. இல்ல வேற யார் ரெடியா இருந்தாலும். ஜான் ஆமா கனகராஜ் யாரு? ஐயாவும் இருக்காரு. ஆமா யாரு? பார்த்துட்டு டக்கு டக்குன்னு வாங்க ப்ளீஸ் 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 வாங்க. கனகராஜ் ஐயா வந்திருக்காரு. கனகராஜ் ஐயா சொல்லுங்கய்யா. பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தினால ஊழியர்கள், விசுவாசிகள், நண்பர்கள் எல்லோருக்கும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். எதுவும் ப்ரிப்பேர்ல எதுவும் பண்ணல. இந்த இந்த ஐக்கியத்துல வெகு நாட்களாக பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். தேவ கிருபையினால இந்த ஐக்கியம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஐக்கியத்தை நடத்துகிற இயேசு கிறிஸ்துவுக்கு, ஆவியானவருக்கு முதலாவது நன்றியையும், இந்த ஐக்கியத்துக்கு மிகவும் அனுகூலமா இருக்கிற ரவீந்திரன் ஐயா, அது மாத்திரமல்ல டேவிட் பரமானந்த் ஐயா, டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் எல்லாருக்கும், அது மாத்திரமல்ல இப்போ பென்சன் ஐயா அவர்களுக்கு எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துக்கள். வெவ்வேறு நாடுகளிலே, வெவ்வேறு நிலப்பரப்புல, வெவ்வேறு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்தாலும் தேவன் தாமே இந்த ஜூம் மீட்டிங்ல இலக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறாரு. தேவனுக்கு மகிமை. இதை தொடர்ந்து நடத்துகிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துக்கள். மிக முக்கியமாக ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர் 2025. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இதுல குறிப்பிடும்படியாக சொல்ல வேண்டுமானால், இந்த எந்த காலகட்டத்துக்கும் தன்னை வளைத்து கொண்டு ரவீந்திரன் ஐயா ஊழியம் செஞ்சு கொண்டிருக்கிறாரு. கர்த்தர் தாமே அவருக்கு நீண்ட ஆயுசு தருவார் என்று நான் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய காலங்கள், அவருடைய காலங்கள் தன்னுடைய கரத்தில் இருக்கிறது. அது மாத்திரமல்லபடிக்கு இதுக்கு பக்கபலகமாக செகண்ட் இன் கமாண்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி டேவிட் பென்சன் ஐயா இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாதபடிக்கு ராஜ்குமார் ஐயா போடுகிற அந்த அந்த ஒரு ஷார்ட் நோட், அது டே டிவோஷன் மாதிரி இருக்கும். அதை நான் ரொம்ப கூர்மையாக அதை ஃபாலோ பண்ணுவேன். சமீபத்தில் கொஞ்சம் பணி சுமையினால மீட்டிங்கில் கலந்து கொள்ள முடியல. என்னுடைய வருத்தத்தையும் இந்த குறையை மன்னிக்கணும். ஆனால் ரொம்ப இது ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு இது ரொம்ப அனுகூலமாக இருக்கிறது, இது ஊக்கமாக இருக்கிறது. நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் யாரும் பார்க்கலையா, ஒரு 10 பேர் தான் கலந்துருக்கணும். இல்லை, இது பலருக்கு, பல ஊழியர்களுக்கு, ஊழியங்களுக்கு இது ஊக்கமாக இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இது உங்கள் ஊழியங்களை தொடர்ந்து செய்யும்படியாக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன், அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இதை விடாதபடிக்கு இந்த ஊழியங்களை, இதோடைய நீங்க பண்ணி வச்சிருக்கிற அந்த டிஜிட்டல் அசட், அதை
ரியலி இஸ் டிஜிட்டல் அசட். அது என்னைக்கு இருந்தாலும் அது வந்து இப்போ நம்மளுக்கு பயன்படாவிட்டாலும் என்னைக்கு இருந்தாலும் அது வந்து அதன் காலகட்டத்தில் அது பயன்பட்டு கொண்டே இருக்கிறது. அது முழுமையாக அதில் பயணிக்க முடியாவிட்டாலும் திடீர்னு போய் செக் பண்ணி பார்க்கணும்னா அது ரொம்ப அது பயனுள்ளதாக இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, இந்த குழுவை ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, பல கஷ்டத்துல வந்து ஜாயின் பண்றாங்க. இப்பதான் அந்த சிஸ்டர் கேட்க முடியுது. ஏதோ தங்களுடைய கடினமான காலத்துல வந்து இதுல இணைவதற்கு கர்த்தர் உதவி செஞ்சிருக்கிறார். ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் இந்த குழுவுல வந்து பேசுவதற்கு தருணம் அளித்த ஒவ்வொரு குழு நிர்வாகிகளுக்கு, தலைவர்களுக்கு எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தால வாழ்த்துக்கள், நன்றிகள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வருடத்துல நிச்சயமாக சந்திப்போம். கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ ஸோ மச் ஐயா, தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய அருமையான வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஐயா ஏகதேசமா எல்லாம் முடிஞ்சாச்சு. அடுத்தது பெல்சாம் ஐயா. வசந்தா அன்பன் ஆன்ல இருக்கமா இருக்காங்களே இல்லையா? வேற யாராவது ஆன் பண்ண மாதிரி இருந்தது. வேற யாராவது பேசுறீங்களா? வேற யாராவது எதனாச்சும் பகிர்ந்து கொள்ள, கடவுளுக்கு நன்றி சொல்ல யாராவது இருந்தீங்கன்னா உடனே நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம். அப்படின்னா பென்சாம் ஐயா, ஸ்டான்லி ஐயா, பிறகு நான் முடித்து விடுகிறேன். பென்சாம் ஐயா. கடவுள் மிகவும் நல்லவர். சவுண்ட் வரல. ஒரு நிமிஷம் ஐயா. ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். கடவுள் மிகவும் நல்லவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனைவரையும் வாழ்த்துகிறேன். என்னுடைய பயணம் இந்த குழுவுல வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே இருக்குது. 2020 நினைக்கிறேன், எப்போ குழு ஸ்டார்ட் பண்ணாங்களோ 01, அதாவது ஃபர்ஸ்ட் பைபிள் ஸ்டடி குரூப்ல ஸ்டார்ட் பண்ணும்போது ஜாயின் பண்ணேன். அதுக்கு முந்தைய என்னுடைய நிலைமை என்பது ஒரு சாதாரண விசுவாசி. அதாவது சாதாரண வேலை செய்து சர்ச்சுக்கு எப்படின்னா, சர்ச்சுக்கு போகணும், சர்ச்சுக்கு போனா கடவுள் நம்மள ஏதாவது நம்ம வேலைகள்லாம் குடும்பங்களை எல்லாரையும் பாதுகாத்துக்குருவாரு. நமக்கு நம்மளை வழி நடத்துறதுக்கு, பிரசங்கம் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து போதகர்னு ஒருத்தர் இருக்கிறாங்க. அவங்க மாத்திரம்தான் ஊழியர் செய்யணும், அவங்க மாத்திரம்தான் பைபிள் ஸ்டடி பண்ணணும், அவங்கள்தான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருந்த காலங்கள். அப்படிதான் எனக்கு தெரிஞ்சிச்சு. நாம வந்து வேலை பார்க்கணும், பணம் சம்பாதிக்கணும், சர்ச்சை தாங்கணும், சர்ச்சுக்கு போகணும். அந்த நிலைமையில தான் என்னுடைய பைபிள் ஸ்டடி. எனக்கு தெரிஞ்ச 2 வசனம், சங்கீதம் 91. ஏதாவது பிரச்சனைக்கு இல்லைன்னா எக்ஸாம் எழுத போறதுக்கு, ஏதாவது பிரச்சனையான காரியங்களுக்கு சங்கீதம் 91 வந்து வச்சுக்கிறேன். சங்கீதம் 23 வந்து ரொம்ப டிஸ்கரேஜா இருந்தா அதை இது பண்ணிக்கிறது. இந்த 2 மாத்திரம் தான் எனக்கு தெரியும் அந்த காலங்கள்ல நான் ஜாயின் பண்ணும்போது. அதுக்கப்புறம் இங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஓகே, நம்மளும் பைபிளை படிக்கணும், நம்மளும் தனிப்பட்ட முறையில கடவுள்கிட்ட உறவு வைக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எனக்கு உருவாச்சுது. அது வரைக்கும் எனக்கு அந்த இது கிடையாது. அது மாதிரி நம்ம கேட்கிற கேள்விகளுக்கும் நான் ஆரம்பத்துல வந்து ஒண்ணுமே தெரியாதவனா தான் ஜாயின் பண்ணேன். அப்போ வந்து நம்ம கேட்கிற கேள்விகளுக்கு ரவீந்திரன் ஐயா, டேவிட் ஐயா, அப்புறம் டாக்டர் ஐயா, ஜான்ராஜ் ஐயா, இன்னும் ஜேக்கப் ஐயா, இவங்க எல்லாரும் தான் ஸ்டார்டிங்ல ரொம்ப இதுல இருந்தாங்க. எல்லாம் ரொம்ப இதெல்லாம் முட்டாள்தனமான கேள்வி அப்படின்னு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணுவாங்க. நீங்க திங்க் பண்ணுங்க, பேசுங்க, உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்க, நீங்க இன்னும் அதிகமா சிந்திங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இது ரொம்ப தெளிவா அழகா வழி நடத்தினாங்க. ஸோ அப்போ அப்படி படிக்க தான் எனக்கு உண்மையிலேயே பைபிளை புரிய ஆரம்பிச்சது. அப்புறம் லெசன்ஸ் எல்லாம் படிக்கும்போது ஆரம்பத்துல ரொம்ப குழப்பமா இருக்கும், தவறா போதோன்னு நினைப்போம். ஆனா படிக்க தான் கேள்விகள் கேட்க நிறைய புரிஞ்சுக்கிட்டோம். அதுல தொடர்ந்து இன்னும் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம், இன்னும் கத்துக்கிட்டு இருக்கிறோம். என்னை உருவாக்கி கொண்டிருக்கிற இந்த ஜிபிசி குடும்பத்துக்கு மனமார்ந்த நன்றிகள். இது ஒரு நல்ல ஒரு குடும்பமா என்னை இணைந்ததுக்கு நன்றி. அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நியூ இயர் வாழ்த்துக்கள். நன்றி. ஐயா, வேற யாரும் இடையில வந்தாங்க, மைக் ஆன் பண்ணாங்க. வேற யாராவது இந்த பேசாதவங்க தயவு செய்து வந்துருவோம், பேசுங்களேன் ப்ளீஸ். வேற யாராவது? யாரும் இல்லைங்களா? வேற யாரும் வந்தாங்க? ஆமா, வந்து நானும் பார்த்தேன், யாரும் ஞாபகம் இல்லை.
யாரோ வந்தாங்க. சரி சரி, யாரும் இல்லை. அப்ப நம்ம நீங்க இது பண்ணுங்க. இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த ஜூம் மீட்டிங்ல இருக்கக்கூடியதான அமளியல் ஜிபிசி ஜூம் மீட்டிங்ல இருக்கக்கூடியதான அனைத்து அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. விசேஷமாக இதுல 3 காரியங்களை நம்ம போட்டிருந்தோம். அதுல ஒரு பாடல், அது ஒரு வரிகளும். அடுத்தது இது நன்றி சொல்லும் காலம். இது ஒரு நன்றி சொல்லக்கூடியதான இந்த நாட்கள்ல நம்ம எதுக்கு நன்றி சொல்ல வேண்டியதா இருக்கு? நான் உண்மையை அதுக்கு நன்றி சொல்றது இந்த வருடத்துல கடவுள் நம்மை நடத்தி வந்ததான விதங்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அந்த நன்றி சொல்லுவதற்காக. அப்ப இதுல நிறைய பாடங்களை நம்ம கத்துக்கிட்டோம் இந்த வருடங்கள்ல. அதுல பாடங்கள் மட்டுமல்ல, வாழ்க்கைக்குரியதான காரியங்கள், நம்முடைய குடும்பத்துக்குரிய காரியங்கள். இந்த வருஷத்துல என் பிள்ளைக்கு திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்புகள் நடந்துச்சு. அதுக்காக எல்லாரும் ஜெபித்தார்கள், கலந்து கொண்டார்கள், அதுக்கான தோள் கொடுத்தாங்க. அதுக்காக நான் உண்மையாலுமே ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். ஸோ இந்த ஜிபிசியினுடைய குடும்பங்களாக அங்கங்க கலந்துகிட்டதான் நான் நினைக்கிற போது அதற்கு நான் உண்மையாலுமே ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். ஸோ இது வெறும் பேச்சுக்காக மட்டும் ஒரு குடும்பமாக இல்லை, உண்மையாலுமே இது ஒரு குடும்பமாக இருக்குது அப்படிங்கிறத நான் பதிவு செய்ய விரும்புறேன். இது ஒரு குடும்பம். இந்த குடும்பத்துல ஒவ்வொருத்தருக்கும் அவங்கள அழைக்கிற பொழுது அதுல எந்த முகம் கோணாமல் எனக்கு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் சேருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கலந்து கொள்ளுகிறதான நிறைய பேர் சொந்த பந்தங்களுக்கு கூட பத்திரிக்கை வச்சு நம்ம கூப்பிடுற போது ரொம்ப இதா பண்ணுவாங்க, ஏன்னா எனக்கு இப்படி கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த குடும்பம் நீங்க பண்ணலைன்னா நான் வருவேன் அப்படிங்கிறது, அதுதான் நம்முடைய குடும்பம் அப்படிங்கிறது. இதற்கு இறை மகனுடைய அருள் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நினைக்கிற போது சந்தோஷப்படுறேன். சோ இது நம்முடைய குடும்பம், இது நம்முடைய குடும்பமாக பார்க்கிறேன். இது நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியதான உறவுகளாக நான் பார்க்கிறேன். ஒவ்வொருவரும் என்னுடைய குடும்பத்தினுடைய உறவுகள். சோ இதுக்காக நான் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இரண்டாவது, இந்த ஜிபிசி ஜூம் மீட்டிங் மூலமாக நிறைய காரியங்களை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதுல ஒவ்வொரு வாரமும் ஐயா எடுக்கக்கூடியதான அந்த பாடங்கள், விசேஷமாக கிறிஸ்டியன் எஜுகேஷன் அப்படிங்கிறதான அந்த பாடம் ரொம்ப தேவையானது. இன்றைய கிறிஸ்தவ வட்டாரங்களுக்கு அது ரொம்ப தேவையா இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்கிறேன். சோ இதன் மூலமா நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதன் மூலமாக இதை அடுத்தது எப்படி கடத்தி செல்லலாம் அப்படிங்கிறது, இதை கொண்டு செல்லலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய இதை எனக்கு தெரிஞ்ச எல்லா குரூப்லயும் நான் போட்டுடுவேன். பாஸ்டர்ஸ்களுடைய குரூப்ல பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் வச்சிருக்கிற என்னைய எப்படியோ சேர்த்துருவாங்க, ஏதோ ஒரு இதுல சேர்த்துருவாங்க. அதனால சேர்த்திருக்கக்கூடியதான எல்லா குழுக்களிலும் நான் கண்டிப்பாக இதை நான் பகிர்ந்து விடுவேன். இதை கண்டிப்பாக நீங்கள் படியுங்கள், கண்டிப்பாக நீங்க இதை கேளுங்க அப்படின்னு சொல்லுவது உண்டு. எங்கெங்கெல்லாம் இணைத்திருக்கிறார்களோ எல்லா இதுலயும் போட்டுவிடுவது உண்டு. சோ இந்த பாடங்கள்ல கிறிஸ்தவ எஜுகேஷன் கல்வி மிகவும் அழகான ஐயா அதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறது. அதே போல கவுன்சிலிங், கிறிஸ்டியன் கவுன்சிலிங், அதுவும் மிகவும் பயனுள்ளதா இருந்துச்சு, ரொம்ப பயனுள்ளதா. நிறைய சொல்லிட்டு போலாம், ஆனா அது ரெண்டையும் இந்த வருடத்துல அது ரொம்ப ரொம்ப பயனா இருந்துச்சு, ரொம்ப உபயோகமா இருந்துச்சு. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இப்பொழுது முழுவதுமாக இதுல கலந்து கொண்டதான, ஒருவேளை இதுல ஐயா தேவி செய்யா அதை கொஞ்சம் அப்படி பாத்துக்கியா, இந்த இதுல ஒருவேளை யாரெல்லாம் கலந்துக்கிட்டு அவங்களால செயல்பட முடியலையோ அவங்களுக்காக நன்றி சொல்லி நம்ம இந்த பண்ணுங்க. சோ இதுக்கான ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்லணும். டாக்டர் ஐயாவுக்கு நன்றி, அதே போல டேவிட் ஐயாவுக்கு நன்றி, டேவிட் பரந்தாமன் ஐயாவுக்கு அவருக்கு நன்றி, அதே போல ரவீந்திரன் ஐயாவுக்கு நன்றி, பெல் சாமுவேல் ஐயாவுக்கு நன்றி, அதே போல இதுல என்ன சொல்ல போனா ராஜையாவுக்கு நன்றி, மதுரை ராஜையா அவர்களுக்கு நன்றி. நிறைய சொல்லிட்டே போலாம். அதே போல இன்னைக்கு கலந்து கொண்டதான அனைத்து இறை பணியாளர்களுக்கும், இறை சேவகமாக செய்து கொண்டிருக்கக்கூடியதான ஒவ்வொருவருக்கும், அருள் சகோதரிகளாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும், ரொம்ப கஷ்டமான சில சூழ்நிலைகளை நம்ம அங்க பாக்குற போதுதான் தெரியுது எனக்கு. இங்க அப்படி பாக்குற போது சில பேர் பாருங்க, வெளியே இருந்து ரகசியமாக
ஆண்டவருடைய அன்பை அவங்களுக்கு ஒரு எப்படி போய் சேருது பாருங்களேன். இதற்காக உண்மையாலுமே இந்த வருடத்துல நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிற ஆண்டவருக்கு இது. அது மட்டும் இல்ல, அதனால மணிப்பூருக்காக நம்ம அதிகமா ஜெயிப்பதும் தாங்குவதும் நம்முடைய தோள்களை கொடுப்பதும் மிக முக்கியமா இருக்கிறது. ஆண்டவருக்கு நன்றி. மீண்டும் ஒரு விஷயம் உங்கள் யாவருக்கும் விசேஷமாக ஐயா அவர்கள் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ சோ மச். இனிய கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு அட்வான்ஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நான் ஐயா நம்ம பேராசிரியருடைய ரவீந்திரனுடைய ஐயா கையில தொடங்கலாம் ஐயா. தேங்க்யூ. காட் பிளஸ். வேறு யாராவது பேச விருப்பம் இருந்தா சொல்லலாம். இல்லைன்னா நான் முடித்து விட விரும்புகிறேன். முக்கியமா ஒரு விஷயம் நான் மறக்கிறதுக்குள்ள, ஏன்னா நான் மறந்து போன விஷயம், ராஜ்குமார் ஐயா சொல்லும்போது கிறிஸ்துமஸ் அன்னிதான் கிறிஸ்து பிறந்தாரா பெரிய டிபேட்டு. அது வேற்று மத தேவ தேவிகளின் பண்டிகையா? இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இது கிட்டத்தட்ட ஒரு 30 மணி நேரம் சப்ஜெக்ட். அதை நான் என்கிட்ட மெட்டீரியல்ஸ் எதுவுமே இல்லை, எல்லாம் போஷியா புக்ஸ் எல்லாம் நிறைய பேர் கொடுத்துட்டேன். அது சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் எல்லாம் வெரி காஸ்ட்லி புக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டேன். பட் ஒரு கோர்வையா நான் கொஞ்சம் அப்படியே மைண்ட்ல வச்சிருக்கிறது. பிறகு எங்க பைபிள் இன்ஸ்டிடியூட்ல ஒரு அப்பாலஜிட்டிக்ஸ் அது பிஹெச்டி பண்ண ஒரு பாஸ்டர், அவர் பேராசிரியர், எங்களுக்கு பேராசிரியர், எங்க இதுல கலந்துக்கல சரியா. அவர் கொஞ்சம் கொடுத்தார், ஐயா இது கொஞ்சம் இது பண்ணி பாருங்க ஐயா அப்படின்னு சொல்லி. ஸோ நான் அதை ஏற்கனவே சொன்னேன், நான் அதை பத்தி பேசுறேன்னு சொன்னேன். 2-3 நாள் சுத்தமா மறந்துட்டேன். இப்ப நான் இன்னைக்கு நைட் அதை கொஞ்சம் ரெடி பண்ணி நாளைக்கு கண்டிப்பா அது ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க நீங்க அதனுடைய ஆழங்கள். ஆனா ரொம்ப சுருக்கமாக தான் சொல்லுவோம், ஒரு 1 hour தான் அந்த அளவுக்கு தான் மெட்டீரியல் பண்ண முடியும். அதனால இந்த கிறிஸ்துமஸ் நாம இன்னும் சிறப்பா நம்மை கிறிஸ்து பிறப்பினோடு கூட வெளிப்படுத்த போறோம். அது ஒரு விஷயம். அடுத்தது மிக முக்கியமாக இந்த நாள்ல நான் நன்றி சொல்லணும். கண்டிப்பா டேவிட் ஐயாவுக்கு நன்றி சொல்லணும். முதல்ல அவரை 6 வருஷம் முன்னாடி என்னுடைய மனைவியுடைய அண்ணன் அவங்க மகளுடைய கல்யாணத்துல அவருக்கு இவர் சிஷ்யன், அவர் டேவிட் ஐயா. அப்பா அவர்கிட்ட பார்த்து சொன்னேன், என்ன பண்றீங்க? சொன்ன இந்த மாதிரி ஊழியம் பண்றேன், உண்மையா பண்றேன், இதெல்லாம் வேற எதெல்லாம் சாதிக்கிற மாதிரி நான் பண்ணுங்கிற, டீச் பண்றது அப்படின்னு நிறைய படிச்சிருக்கிறீங்க அப்படியெல்லாம் சொல்லும்பொழுது அப்ப அந்த இடத்துல டிகரிங் பாயிண்ட். அவர் கொஞ்சம் அந்த சாவியை கொஞ்சம் அழுத்தி கொடுத்த உடனே அவர் உடனே வெரி இமீடியட்லி எனக்கு கால் பண்ணார், ஐயா இந்த மாதிரி ஒன்று இருக்கு, என்ன பண்ணு தெரியல ஐயா, நான் பின்னாடி நிக்கிறீங்க, தைரியம் படுங்க ஐயா, எனக்கு இதுதான் ஐயா வேணும் அப்படின்ட்டு நான் அவர்கிட்ட சொன்னேன். ஏன்னா எனக்கு நேரம் இல்லை, எனக்கு நேரம் கிடையாது, நிறைய இறைவணிகளுக்குள் நான் இருக்கிறதுனால அதை பண்றதுக்கு இல்லை. அது சிறப்பா அது கோல்டு மெடலிஸ்ட் தான் ப்ரூவ் பண்ணுவார் அவர். 5 கோல்டு மெடலிஸ்ட், நான் ஒண்ணு கூட வாங்குறதில்லை, அவ்வளோ படிச்சு இருக்கு. இல்லை முதல் வருஷம் அவர் எடுத்து அதே சப்ஜெக்ட் இப்போ அதே இருக்கு. ஆனா அதுக்கு நிறைய வித்தியாசம்னா நிறைய அடிஷன்ஸ் இருக்கும். அதனால டேவிட் ஐயாவுக்கு நன்றி சொல்லி நம்ம அதிகமா அவருக்கு ஜெபிக்கணும். ஏன்னா குடும்பம், மனைவி இல்லைங்களா, மனைவியும் கணவனுமா சேர்ந்து திருப்பணி ஆற்றணும். ஏன்னா அவங்க டீச்சரா இருக்காங்க, டீச்சிங்க்கு ரெடி பண்ணவங்க இல்லையா, குடும்பத்தை பார்க்கணும். பெரிய திருச்சபையில எல்லாரையும் சந்திக்கணும் இல்லைங்களா. அப்புறம் டயசஸ்ல அவருக்கு வேலை இருக்கிறதுல நம்ம எப்பவுமே தினமே நினைவில் வைக்கணும் டேவிட் ஐயாவை. நம்ம கண்டிப்பா ஜெபத்துல ஒரு ஃபியூ செகண்டாவது அவர் செபிக்கணும். அடுத்தது காட்சன் ஐயா, அவர் இல்லை. அப்போ இந்த டேவிட் ஐயா தான் சொன்னார், ஐயா இந்த மாதிரி பைபிளுக்கு அப்பாற்பட்டு நீங்க நிறைய கேள்விக்கு பதில் சொல்றீங்க, தனியா ஒரு இது பண்ணா நல்லா இருக்குமேன்னு. சரிங்க அது பண்ணணும் ஐயா, இது கொஞ்சம் வேற இதுல டைரக்டா பண்ற மாதிரி பண்ணலாமே, ஜூம் மாதிரி அதுலான்னு சொல்லிட்டு அவர் தான் எனக்கு இதெல்லாம் பண்ணுனது. ஏன்னா அவர் தூண்டி விட்டாரு. நான் எப்படி அவரை கமல் பைபிள் காலேஜ் ஆரம்பி தூண்டுகோலா இருந்தோம் இதுக்கு பண்ணும்பொழுது, சரிங்க ஐயா பண்ணுவோம் ஐயா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது காட்சன் ஐயா வந்தார். அவர் என்ன பண்ணாரு, ஐயா இந்த இதெல்லாம் இதுல பண்ணுங்க, நான் ஆரம்பிக்கிறேன் ஐயா. முதல்ல ஒரு 2 இது ஆரம்பிச்சாரு. இந்த 2 இதுக்கு நான் பாக்குறேன் ஐயா, ரெடி பண்றேன். சரின்ட்டு அதை ஆரம்பிச்சுட்டு இருக்கும்பொழுது நம்ம டாக்டர் ராஜ்குமார் ஐயா சொன்னார், ஐயா எவ்வளவு நேரம்னா எடுத்துங்க, நான் அதை பாத்துக்கிறேன், வாரம் நான் பாத்துக்கிறேன், எத்தனை நாளோட எடுத்துங்கன்ட்டு அவர் ரொம்ப உற்சாகப்படுத்தி இன்னை வரைக்கும்
அது போயிட்டு ராஜ்குமார் ஐயா அவர்களுக்கு கண்டிப்பாக நாம் நன்றி சொல்லுகிறோம். நம்ம நன்றி சொல்லணும் இல்லைங்களா? அடுத்தது இந்த கம்யூனிகேஷன் ரெக்கார்டிங் இல்லையா, நிறைய ஆலோசனை இப்படி பண்ண நல்லா இருக்கு ஐயா, உங்க ஸ்பீச் எப்படி எல்லாம் சொல்லிட்டு அவர், ஏன்னா அவர் அதுல தேர்ந்தவரா இருக்கிறதுனால நமக்கு வந்துட்டு பென்ஸ் சாம் டேவிஸ் பென் சாம் ஐயா, அவருக்கு அவர் பணிகளுக்கு இடையில நான்லாம் சொல்லுவேன், அவசரமா பைக் கார் ஓட்டிட்டு வர்றாரு, மெதுவா வாங்க, லேட் ஆனாலும் பரவாயில்லை, மெதுவா வாங்க, வேலையை முடிச்சுட்டு வரணும். ஸோ அவரே நாம் நினைவு கூறணும். அவரும் வந்துட்டு இந்த பணிகள் எல்லாம் சிறப்பாக கூட இருந்து இல்லையா செய்து கொண்டிருக்கிறார். அடுத்தது ஸ்டான்லி ஐயா, இந்த ப்ரோக்ராமுக்கே அவர் தான். நான் முதல்ல சொன்னேன் இல்லை, இன்னைக்கு சடனா ஒரு ப்ரோக்ராம், நாங்க அந்த தங்கள் உடலை விற்று அந்த அந்த தொழிலுக்கு கட்டாயப்படி தள்ளப்பட்டவர்கள்லாம் அவர்களுக்கு ஒரு கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம் நடத்தணும் இல்லையா, 2 நாள். அதே போல இவரும் அதே மாதிரி சொல்லிட்டு, ஐயா இது நடத்தினா நல்லா இருக்கும், ஐயா செய்யுங்க ஐயா, நீங்க பொறுப்பெடுத்துக்க ஐயான்னுட்டு. அது ஸ்டான்லி ஐயா அவருக்கு நான் உண்மையா நன்றி சொல்றேன். இன்னைக்கு இவர் வரல, நம்ம ஜான் ராஜ் ஐயா, ஏன்னா அவருக்கு பேரப்பிள்ளை பிறந்திருக்கு. ஸோ ஷுட் பி தேர். அதுக்காக அவர் அடிக்கடி பேசுவார். ஆரம்ப காலத்துல அவரு ஆனா பயங்கர அரகண்டா இருப்பாரு. அவர் சொன்னார், ஐயா உங்ககிட்ட வந்துதாயா நான் இவ்வளோ பொறுமை, ஒருவேளை என்னன்னே தெரியாத அளவுக்கு இவ்வளோ பொறுமையா இவ்வளோ இதுவா பேசுறதோ இல்லை சொல்லி கொடுக்கறதெல்லாம் சாந்திங்கதான் காரணம் அப்படின்ட்டு அடிக்கடி பேசுவார். ஒரு 1 மணி நேரமா பேசுவார். அவர் அடிக்கடி போன்ல பேசுவார், நிறைய டவுட்ஸ் கேட்பார். அவர் மட்டும் இல்ல, குழுல இருக்கு நிறைய பேர் குழுவுல கேள்வி கேட்கலன்னா கூட அவங்க தனிப்பட்ட வகையில என்கிட்ட கேள்வி கேட்பாங்க, ஐயா இந்த மாதிரி இப்படி இருக்கு இது எப்படி ஐயாட்டு. நான் நேரம் எடுத்து அவர் சொல்லி கொடுக்க உண்டு. அதனால நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்க அதுல. ஜான் ராஜையா அவர்களுக்கு, அதே போல ஜேக்கப் ஐயா குஜராத்ல இருந்துட்டு டிசோம்சா ஐயா, அவர் அதிகமா ஜெபிக்கிறது உண்டு, தொடர்பில் இருக்கிறது உண்டு, சில ஆலோசனை கொடுக்கறது உண்டு. அப்புறம் சகோதரி புனிதா, அவங்க தான் நம்ம ரெக்கார்ட் கீப்பர். யாராவது எதனா ஒரு லெசன், ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த லெசன் எதனா ஒன்று சப்ஜெக்ட் இருக்கிற டக்குன்னு எடுத்து போட்டுருவாங்க அவங்க இல்லைங்களா. ஸோ நீங்க எல்லாம் இல்லைன்னா என்னால் இதை செஞ்சிருக்கவே முடியாது. இவங்க எல்லாம் இல்லைன்னா செய்ய முடியும், பட் ஆனா இவ்வளவு சுலபமா செஞ்சிருக்க முடியாது, கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கணும். அது ஒரு விஷயம். ஏன்னா நிறைய பணிகள் இல்லைங்களா, பிசிக்கலி சேலஞ்ச் பார்வையற்றவர்கள் அவர்கள் மத்தியில, ஜிப்சிஸ் மத்தியில, அதே போல நிறைய பைபிள் இன்ஸ்டிடியூட்ஸ்ல இல்லைங்களா, 4 வாரத்துக்கு இல்லை 4 புதன்கிழமை 4 வியாழக்கிழமை அந்த மாதிரி சில இடங்கள்ல, நம்ம கமலர் பைபிள் காலேஜ் நிறைய இடங்கள்ல இல்லையா. இருந்தாலும் இங்க வந்துட்டு எனக்கு இந்த இவர்களுடைய உதவிகள் இல்லை என்றால் என்னால் இதை செஞ்சிருக்க முடியாது. எல்லாத்துக்கும் நான் கடவுள் என்னை எடுத்து பயன்படுத்தி கடவுளுக்கு நான் எப்பவுமே நன்றி சொல்லிட்டே இருப்பேன். இந்த வயசுல கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்க வீட்டுல என் தங்கைக்கு நான் கார் வாங்கி தரேன், வாங்கி ஏன்னா கடவுளில் என்னை எப்படி நடத்துறாரு அப்படிதான் போகணும்னு. ஏன்னா இந்த 76 வயசுல பைக் எடுத்துட்டு ஒரு 6 கிலோமீட்டர் தூரம் போக முடியுது. அதான் பொறுமையா, அதே இந்த பொறுமையா ஜாக்கிரதையா போக முடியுது அப்படின்னாக்கா நான் அதுக்கு கீழ்ப்படிச்சுதான் ஆகணும். அவருக்கே தெரியும் எப்ப எனக்கு கார்ல போகணும்னுட்டு அவர் சொல்லுவாரு இல்லைங்களா. அப்ப இந்த வயசுல கடவுள் என்ன செல்ல வேண்டிய தூரம் அதிகம்னுட்டு கூடவே இருந்து வழி நடத்துல நான் கண்டிப்பா கடவுளுக்கு எப்பவுமே நன்றி சொல்லுகிறேன். என்னோட கூட எங்கள் ஊழியத்துல 4 பேராசிரியர்கள், அடுத்து பால் பிரசமர் ஜெகதீஷ் ஒருத்தர் இருக்காரு, இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப வெளியில மற்ற இடங்கள்ல இருக்காங்க. இன்னொரு விஷயம், மணிப்பூர் நீங்கள் இதுவரை கொடுத்துட்டே இருக்கிறீங்க, கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய்க்கு மேல கொடுத்துருக்குறீங்க. நம்ம கமாலியல் பைபிள் காலேஜ், இந்த ஜூம் அண்ட் பைபிள் காலேஜ்ல மட்டும் மோர் தேன் 1 லேக் கிராஸ் பண்ணிடுது. அது நேரம் அது உட்காந்து திரும்பியும் அது பண்ணணும், யாரும் ஏற்று கொடுத்தாங்கன்னு தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகள் சொன்னாங்க, அந்த பிள்ளைகளுக்கு பெரும்பாலும் இந்த முறை நாளைக்கு நினைக்கிறேன் அவங்க கொடுத்துருவாங்க நினைக்கிறேன். அந்த பிள்ளைகளுக்கு நல்லா விளையாட்டு சாமான்கள், ஒவ்வொருத்தரும் ஒரு 1000 ரூபாய் அளவுக்கு விளையாட்டு சாமான்கள் அப்படின்னாக்கா, அதுக்கு அந்த பிள்ளையோட விளையாட்டு சாமான்களுக்கு மட்டும் அப்படின்னா பெரும்பாலும் நம்முடைய கமலன் பைபிள் காலேஜ் தான் போறது.
மற்றும் நம்ம துணிக்காக அதெல்லாம் வந்து மற்ற இடங்கள் இதை வந்து நம்ம தான் முதலே போயிடுச்சு. வர வர ஒவ்வொரு வாரம் அனுப்பிக்கிட்டே இருக்கிறோம். அதனால கடவுள் எனக்கு சொன்னது அதுதான் இல்லைங்களா, இல்லை பிசிக்கலி, அதாவது சேலஞ்ச் பீப்புள், மாற்றுத்திறன், மென்டலி, பிசிக்கலி, எமோஷனலி, சோசியலி, ஸ்பிரிச்சுவலி எல்லா வகையிலையும் இல்லையா மாற்றுத்திறன் கொண்டவர்கள் இல்லையா, மாற்றுத்திறனை பயன்படுத்தி ஆக வேண்டியவர்கள் இல்லையா, அவங்க மத்தியில கடவுள் எங்களை பயன்படுத்துகிறார். கவுன்சிலிங் ஒரு பக்கம் இருக்கு, ஜிப்சி, இதெல்லாம் வந்து ஒவ்வொரு இடத்துல இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதுதான் எனக்கு அந்த நாள்ல இருந்து அதுதான் உனக்கு என்ன செஞ்சாதான் எனக்கு செஞ்சேன், என்ன செஞ்சாதான் எனக்கு செஞ்சேன் அப்படிங்கிற அந்த 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 விஷயங்கள் அதுல கடவுள் தொடர்ந்து என்னை பயன்படுத்திட்டே இருக்காருன்னு நான் கடவுளுக்கு நன்றி சொல்றேன். இன்னொன்று, நான் இந்த அளவுக்கு கடவுளுடைய பயன்பாட்டுக்கு உரியவனா இருக்குது. உங்களை நிறைய பேர் எனக்காக ஜெபிக்கிறீங்க, அந்த ஜெபத்தை கடவுள் கேட்கிறார், சுகம் கொடுக்கிறார். ஸோ தொடர்ந்து நாம் பண்ணுவோம். இன்னொன்று வந்துட்டு அந்த கிறிஸ்டியன் எஜுகேஷன் தொடருவோம். முக்கியமா அந்த பிள்ளைகளுக்கு இந்த லீவ் டைம், இந்த சில்ட்ரன் சாங்ஸ், டீன் சாங்ஸ் எல்லாம் எனக்கு தெரிந்த குரல்ல நான் இதுவும் போடுறேன். வாட்ஸ் சகோதரி பேரமர்ன என் மகள் அவங்க 2 குட்டி பசங்க வந்திருந்தாங்க, தாத்தா தாத்தாடுவாங்க இல்லையா, அவங்க அதிகம் எதிர்பார்க்குறாங்க. அதையும் நான் குழுல போடுறேன். கிறிஸ்துமஸ்க்கு போடுவோம். அடுத்தது சந்திப்போம். தொடர்ந்து நாம் இதையே செய்வோம். கிறிஸ்டியஸின் சிந்தை என்னன்னா, ஒடுக்கப்படுற பக்கத்துல போய் நாம் நிற்கிறது தான் கிறிஸ்டியஸின் சிந்தை. கடவுள் அதை தான் எதிர்பார்க்கிறார். ஒடுக்கப்பட்ட நமக்காக அவர் தன்னை மகனே கொடுத்துட்டார். ஒதுக்கப்பட்டவர்கள் நம்ம எல்லாரும், மீட்பற்றவர்கள், மீட்படையாதவர்கள், ரட்சிக்கப்படாத இதான் அர்த்தம். ரட்சிக்கப்பட்டோம்னா என்ன அர்த்தம்னாக்கா, நாம் இயேசுவினுடைய வருவினால் நாம் மீட்பு பெற்றோம். எப்பொழுதும் மனதில் கொள்ளுங்கள். பவுல் சொல்லுங்க, எப்பொழுதும் ஏழைகளை நினைவு கொள்ளுங்கள் இல்லையா. இதோட நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஜெபம் பண்ணி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். வேற என்ன பதிவிடலாம். நாளை தினத்துல நீங்க பதிவிடலாம், ஜெபிக்கலாம். அன்பும் ஆற்றலும் தூயவருமாகிய எங்கள் விண்ணக தந்தையே, நல்ல ஒரு 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 ஒன்றிப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து இந்த மாதிரி ஒரு ஃபெலோஷிப் ஆண்டவரே, நீர் தான் ஆண்டவரே முன்னின்று தூய ஆவியான ஒத்தாசையில் ஆண்டவரே அருமையான ஊழியக்காரர் ஸ்டான்லி ஐயாவின் வழியாக இதை கொண்டு வந்தீர். உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் சந்திக்க நேரடியாக பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை கொண்டு நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நீங்க வழி நடத்துங்க ஆண்டவரே. நீர் எங்களை ஆற்றுகிறவர், தேற்றுகிறவர், அரவணைக்கிறவர், அன்பு செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் தொய்ந்து போன பொழுதெல்லாம் ஆண்டவரே எங்களை தட்டி எழுப்பி அரவணைத்து கூடவே அழைச்சு கொண்டு போறீங்க ஆண்டவரே. உங்களை விட்டு விலகி ஓடினாலும் எங்கள் கூடவே நீங்க ஓடி வந்து ஆண்டவரே நீர் எங்களை சேர்த்து உம்மோடு கூடவே வழி நடத்துகிறீர். அதற்காக நன்றி சொல்லுகிறோம். உண்மையான இறை அன்பை எங்களுக்குள் நீர் கொடுக்கிறீர். ஒரு பாரத்தை ஒரு சுமக்க நீர் கொடுக்கிற இந்த வாய்ப்பு, முக்கியமாக இந்த குழுவில அது அதிகமாக நீ செய்கிறீர். அதற்காக நன்றி சொல்லுகிறோம். அவருடைய குடும்பங்களையும், குடும்பத்தின் பிள்ளைகள் ஆண்டவரே, அவருடைய ஊழியங்கள், அவருடைய உலக பணிகள் எல்லாவற்றிலையும் ஆண்டவருடைய வழி நடத்தல் இருக்கட்டும். தொடர்ந்து ஆண்டவரை எங்கள் ஒவ்வொருவரும் என்று பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதித்து வழிநடத்துற கரத்துக்கு நேராக அர்ப்பணிக்கிறேன். இறைமைந்தன் இயேசு மூலம் விண்ணப்பிக்கிறேன் எங்கள் தூய கடவுளே, ஆமீன். கடவுளுடைய அருள் நிறைந்த இரக்கத்திற்கும் பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் வழிநடத்திற்கு நேராக உங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணம் செய்கிறேன். கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காக்க கடவுள். கடவுள் தன் திருமுகத்தை உங்கள் ஒவ்வொருவர் மேலும், உங்கள் குடும்பத்தின் மேலும், உங்கள் பணிகள் மேலும் கடவுள் தன் திருமுகத்தை ஒருவர் மேலும் பிரசன்னமாக்கி ஒவ்வொருடைய வாழ்விலையும், பணிகளிலேயும், ஊழியங்களிலேயும் சந்தோஷத்தை, சமாதானத்தை, நிலைவரமான ஆவியை கட்டளையிட கடவுள். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் தந்தையாகிய கடவுளுடைய தூய ஆவியான வழி நடத்தலும் கிறிஸ்து இயேசு வருவரை நீடித்து நிலைத்திருப்பதாக.